भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् மிக்க இருநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் அபகத மதமானைஹி அந்திமோபாயனிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைஹி அர்த்தகாமானபேக்ஷைஹி நிகில ஜன சுஹுத்பிஹி நிர்ஜித குரோதலோபைஹி வரவர முனிபிருத்யைஹி அஸ்து மே நித்யயோகः. அடியேன் தாசானுதாசன் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தொழிக்கக்கூடிய ஸ்ரீமான் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய நியமனத்தின் பெயரில் அவருடைய நியமானுகுணமாக இன்று 4ஆம் பத்து திருவாய்மொழி 4ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழி சாதிக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அடியேன் இன்று சொல்ல விழைகிறேன். சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடிகளுக்கு பல்லாண்டு காப்பு சாத்தி இந்த திவ்ய பிரபந்த தாரா என்ற இந்த பெரிய தொடர்ச்சியாக வரக்கூடிய விஷயங்களிலே இப்பொழுது திருவாய்மொழி அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய ரீதியிலே 4ஆம் பத்து அப்படின்னு சொல்றதே
பகவானுடைய விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார் அப்படின்னா முதல் பத்திலேருந்து ஆரம்பிச்சு பரத்துவ, காரணத்துவ, வியாபகத்துவ, நியந்திரத்துவன்னு இப்ப 4ஆம் பத்திலே நியந்திரத்துவம், பகவான் நியமிக்கிறான், நாம நியாமியர்கள் என்றெல்லாம் சொல்லும்படியாக நாம் இருக்கிறோம். அப்ப நியந்திரத்துவம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை இதில் எடுத்து காட்டுகிறார் 4ஆம் பத்திலே. ஒவ்வொன்றும் அத்தியாச்சரியமான பதிகங்கள். இதை சொல்லி மாளாது அப்பேற்பட்ட பதிகங்களாக இருக்கு. முதல் ஆரம்பமே உபதேச பதிகம்தான். இதுக்கு முன்னாடி அது முடியானே மூ உலக தொழுதேத்தும் சீரடியானே அப்படிங்கிற அந்த பதிகத்தில் ஆழ்வாருக்கு ஒரு விடாய் விஞ்சி போச்சு. ரொம்ப ஆச்சரியமா சாட்சின்னு வந்தார். அதை ஈட்டில் அதை பற்றி முடியானே அப்படிங்கிற அந்த பதிகத்தில் 3ஆம் பத்து 8ஆம் பதிகத்திலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால் ஈட்டில் ஸ்ரீசுக்தியில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இந்திரியங்களும் தனித்தனி சேதன சமாதியிலே விடாய்க்கும்படி ஆயித்து பகவத் விஷயத்தில் இவர்க்கு பிறந்த வாசனை அப்படின்னார். ஒவ்வொரு இந்திரியம், கண்ணுனா அது ஒரு தனி இந்திரியம், காதுங்கிறது இந்திரியம், மூக்குங்கிறது இந்திரியம், தனித்தனியாக மொத்தமாக தானே இருக்கு நமக்கு. இதை யாரு இதை நியமிக்கிறார்களோ அவரை பார்க்க முடியறதா? இல்லை இல்லையா? ஆனால் ஆழ்வாருடைய ஒவ்வொரு தனித்தனி இந்திரியங்களும் சேத்தன இந்திரியங்கள் என்ன பண்றது? சமாதியிலே விடாய்க்கும்படி அவருக்கு தாகம் எடுக்கிறது. கண்ணு தனியா தாகம் எடுத்து தனியா அனுபவிக்கணும் போல இருக்கு. காது தனியாக, ஸ்ரோத்ரம், இப்பேற்பட்ட கிராணேந்திரியம், வாக்கிந்திரியம் என்று ஒவ்வொரு இந்திரியங்களாக தனித்தனியாக இன்னும் எவ்வளவு இந்திரியங்கள் உண்டோ அத்தனையும் தனித்தனியாக விடாய்க்கும்படி ஆய்த்து ஆழ்வாருக்கு. பகவத் விஷயத்தில் இவருக்கு பிறந்த வாசனை இப்படியாக செல்கிறது என்று தெரிவிக்கிறார். இதர விஷயங்களில் வாசனை விடாயை பிறப்பியான் என்றால் குணாதிக விஷயத்தில் சொல்ல வேண்டாவிரே. ஒரு கால் இதர விஷயங்கள்ல ஒரு விடாய் பிறக்கிறதுன்னு வச்சுப்போம். அப்போ குண விஷயங்கள்ல சொல்லணுமா? அதை விட அதிகமான இவருக்கு இருக்கும். ஒரு இந்திரியத்தின் விருத்தியை இந்திரியாந்தரம் ஆசைப்படக்கூடுவோ வெண்ணில் சக்ஷு ஸ்ரவாஹா. அதாவது சக்ஷுஸ்ரவா அப்படிங்கிறது பாம்புக்கு பெயர். பாம்புக்கு கண்ணே காதுதான். காதுங்கிறது தனியா கிடையாது. பார்த்த மாத்திரத்தில் எப்படி ஒன்று சேர்ந்து அனுபவிக்குமோ, காதல் சப்தமும் கேட்குமோ, அதுபோல காது என்ன அனுபவிக்கிறதோ அதை கண் எதிர்பார்க்கிறது. இப்ப ஆழ்வாருடைய கண் எதை அனுபவிக்கிறதோ அதை கிராணேந்திரியம் தனியாக அனுபவிக்க வேணுமாய் பாரிக்கிறது என்று இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விடாய் சென்றது என்று சொல்றார். அதனால அந்த கண்ணாலே காண்பதும் செய்தும் கேட்பதும் செய்யா நின்றதிரே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவன் கொடுத்ததே. அது எம்பெருமான் கொடுத்ததுதான். அது நமக்கு தட்டென்ன அவன் தந்தால் ஒரு தேச விசேஷத்திலே தன்னை அனுபவிப்பார்க்கு கொடா நின்றானிரே தம்மையே ஒக்க அருள் வேண்டுகையாலே. தூதிசை கண்கள் கொண்டென்று பேசி தூமொழி விசைகள் கொண்டென்று நோக்கியே அவன் தன்படி. அதாவது தூதிசை கண்கள் கொண்டென்று, அந்த கண்ணு தூதிசைன்னு சொல்றது போல இருக்கு போல் இருக்கு. அப்புறம் தூமொழி விசைகள் கொண்டென்று நோக்கியே அவன் தன்படி. அதனால இப்படி ஒவ்வொரு விதமா அனுபவிக்கிறதுனாலே முடியானே மூவுலகம் தொழுதேத்தும் சீரடியானே அப்படிங்கிற பதிகத்தில் ஆழ்வார்க்கு என்ன விடா இருந்ததோ அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு கேட்டா அப்படியே அந்த அவஸ்தை பிராசங்கிகமாக 3 திருவாய்மொழி ஒருவாறு தலமடிந்து கிடந்தது. அவருடைய அந்த விடாய் தலமடிஞ்சு இருந்தது. இவன் மறுபடியும் தலை எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். இதுல ஒரு விசேஷனம் நம்ம பார்க்க வேணும். இதனுடைய 4ஆம் பத்தினே முதல் திருவாய்மொழியாகிய ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிறகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே இச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தி துய்மினோ என்று ரொம்ப அழகான ஒரு பதிகத்தை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமான பதிகம். இதை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னா இது ஒரு 1.5 மணி அவகாசம் 4 மணி அவகாசம்னு போறாது. அவ்வளவு ஆரம்பத்திலேயே உபதேசத்துல கூட அவர் என்ன சொல்றார்? திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மனோ. திருநாரணந்தாள் நேற்று சுவாமி அனுபவிச்சிருப்பார், ஆச்சரியமா அனுபவிச்சிருக்கிறார். அதனுடைய விஷயத்தை இப்ப நம்ம மேற்கொண்டு அதனுடைய தொடர்ச்சியாக சொல்ல விழைகிறோம். அவ்வளவுதான். திரு ஸ்ரீமன் நாராயண, அங்கே நாராயண தாள் அப்படிங்கிறது சரணம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு அந்த சரணம் அப்படிங்கிற விஷயம் உபாயத்தை பத்தி இருக்கு இல்லையா?
அந்த உபாயத்தை எங்க சொல்றாருன்னா கடைசி பாட்டுல நியமன பாட்டுல அகுதே உய்ய புகுமாறு என்று அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கடைசி பாட்டுல உய்ய புகும் ஆறு, அந்த ஆறுன்னு சொன்னா உபாயம். என்ன உபாயங்கள் இருக்குன்னா கர்மயோக உபாயம் என்ன, ஞான யோக உபாயம் என்ன, பக்தி யோக உபாயம் என்ன, பலவிதமான உபாயங்கள்லாம் தாண்டி கடைசியில நமக்கு இந்த சரணாகதிங்கிற விஷயத்தை சொல்லி சரணாகதிக்கு சேரக்கூடியவர்கள், பக்திக்கு இலக்காக இருக்கக்கூடியவர்கள், இவர் கடைசியில ஆச்சாரியாபிமானம் அப்படிங்கிற அந்த உபாய பஞ்சகத்துல கடைசியில் ஆச்சாரியாபிமானம்னு கொண்டு வரார்களே, அதுதான் அகுதே உய்ய புகுமாறு அப்படின்னு ரொம்ப அழகா அந்த ஆறுங்கிற உபாயம். ஆக எம்பெருமான அடைவதற்கான உபாயம் சரணாகதி சொன்னார் இல்லையா திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து உய்மினோ, அந்த உய்மினோன்னு சொல்றதுதான் இங்க ஆச்சரியமா இருக்கீங்க. அகுதே உய்ய புகுமார் என்று கடைசியிலும் தெரிவிக்கிறார். இப்படி உபதேசத்திலேயே கூட துவயான விஷயங்கள்லாம் வந்துடுறது அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. இப்ப இந்த பதிகத்திலேயோ அப்படின்னு கேட்டா, அதாவது விபீஷணன் ராவணனுக்கு உபதேசம் பண்ணான், அது ராவணனுக்கு உபயோகப்படலை. பிரகலாதாழ்வான் ஹிரண்யகசிபுக்கு அப்பேற்பட்ட உபதேசம் பண்ணினான், அது இரண்யகசிபுக்கு உபயோகப்படலை. விபீஷணாழ்வானும் பிரகலாதாழ்வானும் அவன் கேட்டால் என்ன கேட்காம போனால் என்னங்கிறதுக்காக இருந்துடல, உபதேசம் பண்றத ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டே புறப்பட்டார் விபீஷணாழ்வான். ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி சுகீ பவ மயா வினா அப்படின்னாருங்க. ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமின்னு என்ன அர்த்தம் இங்க? நான் கிளம்புறே, நீ ஸ்வஸ்தி, உனக்கு நல்ல நல்ல மங்களங்கள் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி என்னை எட்டி உதைச்சுட்டேன், நான் புறப்பட்டுட்டேன், ஆகாச மார்க்கமா அதை போக போறேன். போற சந்தர்ப்பத்தில் உனக்கு கடைசியில ஒரு வார்த்தை சொல்றேன், ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி, கமிஷ்யாமி நான் புறப்படுகிறேன், ஆனா சுகீ பவ மயா வினா, நான் இல்லாம சௌக்கியமாயிரு அப்படிங்கிறது வெளிப்படையான அர்த்தம். ஆனா அந்தரங்கமா இதுக்கு ரகசியமா சொல்லுவார்கள் நம்ம பூர்வாச்சாரியர்கள். இதெல்லாம் நம்ம கொடுக்கலன்னா நமக்கு எங்க புரிய போறது? அதனால சுகீபவ மயா வினா, மான்னா லக்ஷ்மி பிராட்டி, அந்த லக்ஷ்மி பிராட்டி இல்லாம பெரிய பிராட்டியார் அங்க இருக்கிறார் இல்லையா, சீதா பிராட்டியார், அவர் இல்லாம சௌக்கியமாயிரு. அதாவது சீதையை கொண்டு கொடுத்தா தான் உனக்கு சௌக்கியம், மற்றவர்களுக்கு ஸ்ரீய சம்பாதிச்சு சௌக்கியம், உனக்கு அந்த ஸ்ரீயை கொண்டு கொடுத்தாதான்டா சௌக்கியம். எப்பொழுது நீ அபகரிச்சுன்னு வந்தையோ அப்பவே யாரையும் கேட்காம நீ செஞ்சது பெரிய அபச்சாரம். அந்த அபச்சாரத்திலையும் கொடியது பெரிய பிராட்டியாரை. இத்தனைக்கும் மாமா சொல்லியிருக்கிறார், உனக்கு அப்பேறுபட்டவன் சொன்னானா இல்லையா? சித்தாசிரமத்திலேருந்து தூக்கி எரியப்பட்டவன், அங்கேருந்து அப்பேர் மாரீச்சன் எங்கேயோ விழுந்தான். அந்த மாரீச்சன் என்ன சொன்னான், எனக்கு ராமபிரான நன்னா தெரியும், அவர் சிம்மோரஸ்கஸ்ய காமினி அப்படி சிம்மோரஸ்கம் அப்படின்னு சொன்னார். அவர் ராமபிரான நரசிம்மமாகவே பார்த்தான். அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணும்போது கூட ஹிதம் யார் சொல்றாளோ அவ ஸ்ரோதா வக்தாச்ச துர்லபா, சொல்றவனும் கேட்கிறவனும் ரொம்ப துர்லபன்டான்னு சொல்லிட்டு அப்ப சொல்றார் அவர், பகவான்றவன் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு ஹித வச்சனங்கள்லாம் சொன்னாரு. அதை கூட நீ கேட்டுக்கல. அப்பவே சீதா பிராட்டியார தொட வேண்டாம், ராமபிரான் கிட்ட செல்லவே வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹான் தான் உபதேசம் பண்ணினானே, அதுவும் எடுபடல. இப்ப விபீஷணாழ்வான் சொல்லும்போது சுகீபவ மயாவினா, மா லக்ஷ்மி பிராட்டி, மயா திருத்தியா விபக்தி மூன்றாம் வேற்றுமை, சீதா பிராட்டியார் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். இங்க மயா வினா, அவள் வினா, அந்த வினான்ற சப்தம் வருது இல்லையா திருத்தியா விபக்தியில, அவள் இல்லாமல் நீ சௌக்கியமாயிரு அப்படிங்க, ஆள்வோடு உடன் அவள் இல்லாமல் சௌக்கியமாயிரு அப்படின்னு சொல்லி பார்த்தான். அது ராவணனுக்கு எடுபடலை. சி போடா பயலே அப்படின்னுட்டான். அதே மாதிரி பிரகலாதாழ்வான் எவ்வளவு சொன்னா, எங்கு முலன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வியத் தோன்றிய சிங்கப்பிரான் பெருமைன்னு சொன்னாரே சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சது தானே, அது அடியன் அன்னைக்கு உபன்யாசத்துல சொன்னது தானே. அது அப்பேற்பட்ட பிரகலாதாழ்வான் எவ்வளவோ உபதேசம் பண்ணினான். அவன் விதவிதமா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வந்தான். எதிரா ஹிதம்னு அவன் கேட்டுட்டான், ஹரிங்கிறது தான் ஹிதம்னு அவன் சொன்னான். அவனை போட்டு தாடனம் பண்ணினார்கள், எங்கெங்கயோ கொண்டு போட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பிரகலாதாழ்வானை பார்த்து இப்படி கேட்கிற அந்த கூட இருந்த படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம், உனக்கு என்னப்பா ஆச்சரியமா இருக்கு என்று நடந்ததுன்னு கேட்டா, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணன்கிற கிரகம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான் இல்லையா. அதெல்லாம் நம்ம அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா உபன்யாசத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல பிரகலாதாழ்வான் எவ்வளவோ விஷயத்தை எடுத்து உபதேசம் பண்ணினா கூட அது இரண்யகசிபுவுக்கு எடுபடவில்லை. அப்ப
எடுபடாத காரணத்தினால அவர்களுக்கு போனா போயிட்டு போகுது, அவர்களுக்கு எடுபடலைன்னா அது என் பர்யந்தம் செல்லுபடியாகும் இல்லையா அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் உடனே நினைச்சு தமக்கு எம்பெருமான் பக்கத்தில் அபினிவேசம் மீதூர்ந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் செல்வதற்கே அதுவே அங்க எம்பெருமான் கிட்ட போறதுக்கே ஹேதுவாச்சு. அவர்களுக்கு சொல்ற உபதேசம் வேண்டவே வேண்டாம், நாம் பார்த்துக் கொள்வோம் என்று ஆச்சரியமான ஒரு உபதேசத்தை பண்ணியும் கூட கேட்காத ஜனங்களை பார்த்துட்டு அவர்கள் வேண்டாம் சொன்னால் விரோதமிதை ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்றெல்லாம் சொல்லிவிட்டு புறப்பட்டுட்டார். சுவாமி நம்மாழ்வார் அவ எம்பெருமானையே கத்தின்னு தன்னுடைய புத்தியினாலே, அதாவது சிந்தனையினாலே தன்னுடைய நெஞ்சையே தூது விடுறா போல ஆரம்பிச்சிட்டார் மறுபடியும். அதனால என்னைக்கோ கழிஞ்சு போன அந்த எம்பெருமான் பணிகளை அக்காலத்தோட போச்சு. இப்ப என்னைக்கோ நடந்தது. அவர் யுக யுகமா இவ சுவாமி நம்மாழ்வார் இப்ப இந்த விஷயங்கள்லாம் பாடுவது அப்படிங்கிறது கலிகாலத்தினுடைய ஆரம்பத்தில் அவதாரம் பண்ணினவர் அவர். ஆனா இது நடந்த விஷயங்கள்லாம் கிருஷ்ணாவதாரம் நடந்தது துவாபர யுகத்துல, ராமாவதாரம் நடந்தது திரேதா யுகத்துல, இப்படி யுக யுகமா நடந்ததே. அப்ப என்ன நடந்ததோ அந்த சந்தர்ப்பத்துல எம்பெருமான் தன் திருவடியில் இந்த பதிகம் பூரா என்ன பண்ணிருக்கிறாருன்னு கேட்டா, திருவடியில் இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலை அதுதான் எனக்கு அவசியம், அது வேணும் கேட்கிறாருங்க, பாரிக்கிறார். அதனால இப்போ என்ன சொல்ல வந்தாருன்னு கேட்டா, அந்த காலத்தையும் சம்பாதிச்சு கொடு, அதுவும் இப்ப நடக்கிறதாக நான் பார்க்கணும். நீ அன்னைக்கு குறவை கோத்தைன்னு குறவை கோத்தல்னு ஒன்று பண்ண இல்லையா, அதை இப்ப பண்ணி காட்டு. ஏன் அன்னைக்கு யார் யாரோட ஆடினியோ அப்படியே நடத்தி காட்டு. அப்ப குறவை கோத்த போது திருத்துழாயை சாத்தின்ற இல்லையா திருவடிகளை தாளினை மேலணி, அப்பேற்பட்ட திருத்துழாயை எனக்கு தந்தொருள வேணும், அந்த காலத்தை சம்பாதிச்சு கொடுக்க வேணும். நடக்குமா இது? நடக்கவே நடக்காதாச்சே. இதை போய் நம்மாழ்வார் இப்படி பாதிக்கிறாரே, இது எப்படி அப்படின்னு ரொம்ப எல்லாரும் மோகித்து கிடக்க அந்த படியை அனுசந்தித்த திருத்தாயார் என்ன பண்ணார், இப்படி கீழே விழுந்து இப்படிதான் புரளும்படியா போய் இருக்கிறாளே, இவள் இப்படி செய்கிறாளே, இவளை என்ன செய்வது அப்படின்னு திருத்தாயார் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், பெண் பிள்ளையின் நிலைமையை பேசுகிற முகத்தாலே அப்பேற்பட்ட ஸ்வதசையை வெளியிடுவதாக அதாவது தாயார் பேசுறது போல தன் வாக்குனால தான் பேசுறார், ஆனால் தாயார் பேசுறது போல பேசுறார். சரி, இது கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. பீமசேனன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணினான், ஒரு சந்தர்ப்பம் மேல பத்ரிகாசிரமம் நோக்கி போயின்னு இருக்கான். அதுவும் மேல தாண்டி போய் திரௌபதி விரும்பினாளுங்கிறதுக்காக ஒரு புஷ்பத்தை சௌகந்திய புஷ்பம்னு ஒரு புஷ்பத்தை கொண்டு வரணும். மகாபாரதத்தில் ஆச்சரியமான வர்ணனை இது. அந்த சந்தர்ப்பத்தில் பீமசேனன் என்ன பண்ணா, மேல மேல போயிட்டு இருக்கும் பொழுது வழியில ஒரு பெரிய வாளோட அங்க ஒரு குரங்கு இருக்கிறத பார்த்துட்டு அந்த குரங்கை பார்த்து கேட்டார். இன்னார்னு புரிஞ்சுட்டான். முதல்லலாம் ஒரு பெரிய விதவிதமான விசாரங்கள் நடந்தது. அதன் பிறகு சொன்னான், சுவாமின்னு தேவரீர் எனக்கு இதை காட்டணும். சாகரம் தர்த்து முத்யுக்தம் ரூபம பிரதிமம் மகத்து திரஷ்டுமிச்சாமி தே வீரா. ஹே வீரா, ஹனுமன்னு புரிஞ்சுடுத்து. கிடைக்கும் ஒரே அவதார காலம்தான் வேற, வியக்தி விசேஷம்தான் வேறையே தவிர ரெண்டு பேருமே வாயுவே தானே. வாயுவே தான் ஆஞ்சநேயராக வந்தது, அந்த ஹனுமானாக வந்தது. அதே அந்த வாயுதான் இப்பொழுது பீமசேனா இருக்கிறதுனால தன்னுடைய பிரதிம எல்லா விதமான விஷயங்களையும் மறுபடியும் அவற்றை கேட்கிறார். என்ன கேட்கிறார், திரஷ்டுமிச்சாமி தேவீரா. அது எப்படிலாம் நீ சமுத்திரத்தை தாண்டினியோ அதை அப்ப காட்டி கூட, எனக்கு இப்ப காட்டி கூடன்னு கேட்டாக்கா அது காலம் முடிஞ்சு போச்சு. திரேதாயுகத்துல எப்போ எம்பெருமானுக்காக பிராட்டியம் பெருமாளையும் சேர்த்து வைப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு போனார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த காலம் அது? தத்தோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷனா இயேஷ பதமன்வேஷ்டும் சாரணா சரிதே பதி என்று சொல்லும்படியாக சாரணர்கள் ஆகாச மார்க்கமா போவார்கள். அதுபோல மகேந்திரகிரி அதிலிருந்து புறப்பட்டு போகிறார் அப்படின்னு சொல்றது சமுத்திரம் அப்படியே ஆச்சரியமா தாண்டி போயிட்டாரே அங்க. அதனால குரு அந்த அவனை போல உத்தமமான குரு உலகத்துல யாரு அப்படின்னு கேட்கும்படியா அமைஞ்சது. உத்தமமான குருவா இருந்திருக்கிறார். அதனால தானே கிருஷ்ணனுடைய பெரிய பெரிய லீலா வினோதங்கள் நடந்து கடைசியில பூமி பாரம் நீக்குவதற்காக குருக்ஷேத்திர பூமியிலே அர்ஜுனன் தேர்தட்டிலே மேல கொடியில இருந்தார் ஆஞ்சநேயர். பெருமாள் இறங்கிட்டா அவனை இறங்கிடுவார். ஆனா அது அண்ணன் சந்தர்ப்பவசேன்னு அப்படியே கொடியிலே இருந்துட்டே இருந்தார். அது ஒரு பெரிய சம்ரட்சணம் அர்ஜுனனுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வேணும். மேலும் பூர்வ அவதாரத்துல சிறிய திருவடி எதெல்லாம் உபதேசம் பண்ணாரோ அதை பெருமாள் இங்க உபதேசம் பண்றார். அந்த இடத்துல சோச்சா சோச்சசி கம் சோச்சம் தீனம் தீனானு கம்பசே அப்படின்னு தாரைக்கு உபதேசம் பண்ணிருக்கிறார். அதே பதத்தை கொண்டுதான் அசோச்சானன்வ சோச்சஸ்தம் பிரஜா வாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ச்ச நானு சோச்சந்தி பண்டிதாக அதே சப்தம் கொஞ்சம் மாத்தி போட்டு சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். அப்ப என்னுடைய சிஷ்யன் நன்னா தான் சொல்றான்னு ஒரு கால் சிறிய திருவடி கூட பார்ப்பார் போல் இருக்கு. அவதாரத்தாலே சொல்ற ஒரு விஷயம் இல்லையா, ரகசியங்கள் தானே இதெல்லாம் அனுபவிச்சது.
ஆனுபாவியத்தோட இதெல்லாம் பார்க்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறிய திருவடியினுடைய மூல ரூபமும் அவர் எப்படி தாண்டினார் அப்படிங்கறத எனக்கு காட்டணும் அப்படின்னு நீ முன்பு கடல் கடந்த வடிவை நான் இப்போது காண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது காட்ட வேணும் அப்படின்னு கேட்டுட்டான் பீமசேனன். அப்படி காட்ட வல்ல சக்தி மாரித்துக்கு உண்டுன்னு தெரிஞ்சுதான் கேட்கிறான். அத போல பெருமாளுக்கு இப்ப என்னன்னு கேட்டா அந்த காலத்தை காட்ட முடியும். பெருமாள் நினைச்சாரேயானால் எதவன செய்ய வல்லவர். அந்த எம்பெருமான் இதை நம்மாழ்வாருக்கு காட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். குறவ கோத்த காலம் எப்படி இருந்ததோ அப்படியே காமிச்சிருப்பார். அப்புறம் அதுக்கு மேல அவர் மேல மேல போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசா இருக்கும் பொழுதே அவர் வனபோஜன லீலைகள்லாம் பண்ணாரு. அந்த வனபோஜன லீலை போகும்போது அஹோ அதிரம்யம் புலினம் வயசியாக ஸ்வகேளி சம்பன் மிருதுலாட்சவாலுகம் ஸ்புடத் சரோகந்த ஹிருதாலி பத்திரிகத் துவனி பிரதித்வான லசத்ருமா குலம் என்றெல்லாம் ரொம்ப அழகா காண்பிச்சா தன்னுடைய கூட வந்த தோழர்கள் எல்லாருக்கும் அவர்கள் அத்தனை பேருக்கும் காண்பிச்சானே. அதை இப்ப மறுபடியும் எனக்கு காட்டுன்னு நம்மாழ்வார் கேட்ட காட்டக்கூடிய சக்தி வாய்ந்தவர். ஆனா காட்டுகிறாரா அப்படிங்கறத இங்க பார்க்கணும். அதனால எம்பெருமானுடைய சக்தியை அறிந்தவராதலாலும் இப்ப தன் அவாவின் மிகுதியால் ரொம்ப ஆசை விஞ்சி போச்சு. அந்த மிகுதியினால என்னைக்கோ கடந்து போயிடுத்து. இதெல்லாம் அப்படி போனவத்தையும் இன்று காணப்பெற விரும்புவது அப்படிங்கிறது பொருந்திய விஷயம்தான். அதெல்லாம் இப்ப இந்த பதிகத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அது ஒவ்வொரு பாசுரமா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சுலபமான பதிகம்தான் இது. ரொம்ப அழகா அனுபவிக்கணும். ஆனா ஆழ்ந்த கருத்துக்களை உடையதாக இருக்குது. பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்னி ஆலிலை அன்னவசம் செய்யும் அண்ணலார் தாளின மேலணி தன்னந்துழா என்னே மாலுமால் வல்வினையேன் மடவல்லியே. இது தாயார் சொல்றதாகத்தானே சொன்னோம். மடவல்லி மணிவல்லி என்று ஏற்கனவே ஒரு பேச்சு திருவிருத்தம் ஆரம்பத்திலேயே மணிவல்லி பேச்சு. ஆழ்வாருக்கு மணிவல்லின்னு ஒரு திருநாமம். இந்த இடத்துல மௌட்ய பாவத்தோட இருக்கக்கூடிய ஒரு வள்ளி, ஒரு கொடி இடை உடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு. அப்ப இவளுக்கு இந்த இடத்துல மடவல்லின்னு ஒரு பேரை கொடுத்திருக்கிறார். தானே ஆழ்வார் தாமே தனக்கு மடவல்லின்னு சொல்லிக்கிறார். சொல்றது என்னவோ தாயார் பாசுரமாக. அதனால சொல்றார் பாலனாக அன்னைக்கு சிறு குழவியாக இருந்து 7 உலகு உண்டு பரிவு இன்றி. 7 உலகுன்றது ஒரு ஔபச்சாரிகமான வார்த்தை. அதாவது 7 உலகுதானா, 7 14 லோகங்கள், சின்ன அண்டம், இது போல அநேக கோடி அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம். அநேக கோடி பிரம்மாண்டங்கள் சேர்ந்தது எல்லாத்தையும் தன் வயிற்றிலே வச்சிருக்கிறானே அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரியவனான பிறகு இதெல்லாம் வயிற்றிலே கொண்டான் அப்படின்னு சொன்னாக்கா விசாரங்கள் வந்துட போறதுங்கிறதுக்காக பாலனாய் ஆரம்பிச்சுட்டார். அவன் என்ன ஆலிலை அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தை. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்றெல்லாம் சொல்லும்படியாக முகுந்தனாக. அதனால்தான் இங்க பாலனாய்னு ஆரம்பிக்கிறார். பாலனாய் 7 உலகுண்டு பரிவின்னி அப்படின்னார். அனாயாசமா 7 லோகங்களையும் திருவயித்துல அப்படி வச்சு ஆலிலை ஆலிளன் தளிரிலே நித்ரை அன்னவசம். அன்னம்னா ஆகாரம், அன்னவசம்னா நித்திரைன்னு இங்க எடுத்திருக்கிறார் வியாக்கியானத்தில். அது என்னங்கிறத பார்த்துடலாம். அன்னவசம் செய்யும் அண்ணலார். அதனால அன்னவசம்னா நித்திரை செய்தருளின சுவாமியினுடைய தாழ் இணை மேலணி உபய பாதங்கள் மேல இருக்கக்கூடிய அணி தன்னந்துழாய் என்றே அணினா அப்படி சாத்தப்பட்டிருக்கு, அணிவிச்சுட்டு இருக்கிறார் தன்னுடைய பாதங்கள்ல. அத தண்ணுனா குளிர்ச்சி, அம்னா அழகிய, குளிர்ச்சியாயும் அழகிதாம் இருக்கக்கூடிய துழாய் என்றே வல்வினையேன். துழாய் என்றே திருத்துழாய் மாலை என்றே வாய்வறிவிக் கொண்டு வல்வினையேன் வலிய பாபத்தை பண்ணின என்னுடைய இளங்கொடி. வல்வினையேன் மடவல்லி பாபத்தையே பண்ணிருக்கக்கூடிய இளங்கொடி அப்படின்னு விட்டாருங்க. இளங்கொடின்னு ஒரு பேரை கொடுத்துட்டு இருக்கிறார். வல்வினையேன் இளங்கொடி போன்ற மகள். என்ன சொன்னார்? மாலுமால் வியாமோகம் அடைஞ்சிருக்கிறாளே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாருங்க. அதாவது பாலனாயின்னு சொன்னதுக்கு இங்க என்ன காரணம் கேட்டா அது நம்மள ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. பருவம் நிரம்பின பின்பு லோகத்தை எடுத்து வயிற்றிலே வைத்து ஆலிலையிலே சாய்ந்தாராகில் என் மகள் படும் இப்பாடுபடாள் கிடீர் அப்படின்னு ஒரு விசாரம் வந்துடும். அதனால அப்படி இல்லாம வயது சென்றவனா இருந்தானாகில் என் மகள் இப்பாடுபடுவது
கிடீர் இருக்கட்டும், வயது சென்றவனாயிருந்து இவ்வருந்தொழில் செய்தால் அவ்வளவாக ஈடுபட வேண்டி இராது. பச்சை பசுங்குழந்தையாயிருந்து கொண்டு செய்த செயலாகையாலே ஈடுபாடு மிக்கது போலும். சின்ன குழந்தை செய்யற செயலாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு பார்த்துட்டு போயிடுவாளே தவிர, பெரியவனாயிருந்து ஆளிலாம் இருந்தான்னாக்கா அப்ப வியாமோகம் அதிகரித்து போயிடுங்கிறதுனாலே பாலனாய் எப்படின்னாருங்க. பாலனாய் 7 உலகுண்டு ஆளிலே அன்னவசம்னாருங்க. 7 உலகுண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவன் நியமனத்தாலே இருக்கக்கூடிய எவ்வளவோ உலகங்கள் என்னென்ன விஷயங்கள் உண்டோ எல்லாத்தையும் உண்டுன்னுட்டார் இந்த இடத்துல. அது அப்பேற்பட்ட எது குழந்தைக்கு பொதுவாகவே பாலனாயின்னு சொன்னார் இல்லையா, குழந்தைகள் எது கையில கிடைச்சாலும் வாயில வச்சுக்கோங்க, வாயில எடுத்து போட்டுன்றோம். அது போல எல்லா உலகங்களையும் வாயில கபலீகரம் பண்ணிட்டான் பெருமாள். அந்த ஆளிலே பாலகனாய் 7 உலகுன்றது புத்திபூர்வமாக இல்லையா, பின்ன பிள்ளைத்தனத்துக்கு ஏற்ப இது செய்தான், இது சாத்மிக்கும், இது சாத்மியாது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாதபடி வாயில கிடைச்சதெல்லாம் எடுத்து போட்டுக்குமா போலி அத்தனையும் உள்ள போட்டுட்டான். அறியாத உலகங்களை வாயிலிட்டு கொள்ள ரக்ஷகனுடைய வியாபாரம் ஆகையாலே அது ரக்ஷணமாய் முடிந்தது அப்படின்னு. இது ஒரு ரக்ஷன், அதனால இது ஒரு ரக்ஷகனுடைய வியாபாரமா இருக்கட்டனாலே அதுவும் ரக்ஷணமாய் முடிந்தது அப்படின்னு. பரிவு இன்றி, பரிவு அப்படிங்கிறது வருத்தம், சிறிதும் ஆயாசமே இல்லாம, பரிவு இன்றினா கஷ்டப்பட்டு சாப்பிட்டானோ ஒண்ணுமே இல்லை, சர்வ சுலபமா முழுங்கிட்டான்னு சொல்றார். அதனால ஆயாசம் இல்லாமல் மிக எளிதாக செய்தமை அப்படிங்கிற விஷயத்தை இங்க காட்டுறாருங்க. அன்னவசம் செய்யும், அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். அன்னவசம் அப்படிங்கிறது ஒரு பொதுவாகவே உண்ட மயக்கம்னு சொல்லுவோம். உண்டத்தினாலே வந்த மயக்கம் தூக்கம் இல்லையா, நித்ரை. அதனாலே அன்னவசம் அப்படிங்கிற ஆகாரத்தை நல்லா சாப்பிட்டுட்டான் பெருமாள். ஒரு உலகம், ஒரு பிரம்மாண்டங்கள்லாம் அநேகம் உள்ள இருக்கு. பிரம்மாண்டானி பகூனி பங்கஜபவானு பிரத்யண்ட மத்தியத்புதானு இருக்கு. ஒண்ணுக்கு ஒன்று இடிச்சுக்காம அதை அழகா பிளேஸ்மெண்ட் ஆகி உட்கார்ந்துருக்கு உள்ளுக்குள்ள. அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிட்டான்னாக்கா அப்புறம் அடுத்தது என்ன, அவன் அப்பேற்பட்ட அஜீரணமா அல்ல ஜீரண சக்தி மிகுந்தவனான்னு விசாரமா உண்டு எம்பெருமான் ஸ்வீகரிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்தபடியா நித்ரதான் தேவை. இதை பாலனா காண்பிச்சுட்டான். பாலனா இருந்தே இத்தனை வேலைகளையும் செய்தான் என்று காட்டுகிறார். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அப்படியே அன்னவசம் செய்யும் அண்ணலார் அப்படிங்கிறாருங்க. அன்னவசம் என்று பெயரிடப்படுகிறது. அதனால இந்த சாப்பிட்ட பிறகு கண்ணுறங்குவதுங்கிறது உலக இயற்கையா இருக்கிறதுனாலே அன்னவசம்னு சொல்லிட்டார் போல் இருக்கீங்க. எம்பெருமானும் 7 உலகுண்ட ஒன்றதுனால உடனே நித்திரை உண்டாக தட்டில்லையே, நியாயம்தானே. இதுல இந்த இடத்துல ஒரு ஈட்டுல மறுபடியும் ஒரு அழகான அர்த்தத்தை காட்டுறார். அன்னவசம் செய்யும் தன்வசமாக மன்றிக்கே அகமன்னம் 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 அகமன்னாதோ ஹவன்னாதோ ஹமன்னாதஹா என்று சொல்லும்படியாக அன்னத்திற்கு வசமாக அப்படின்றாப்போல எட்டுன்னு போயிட்டாருங்க. முக்தி தசையிலே அகமன்னம் என்று சொல்லுகிறவர்கள் சேத்தனர்கள். நம்ம போல்வர்கள் ரொம்ப எம்பெருமான்ட்ட சரணாகதி பண்ணி ஆச்சரியமா உண்ட அடையணும்னு நினைக்கிறவர்கள் பண்ணக்கூடியது அகமன்னம் அகமன்னம் என்று வைகுண்டத்திலே நடக்கக்கூடிய விஷயத்தை இங்க சொல்றாருங்க. அதனால ஆரம்பத்திலேருந்து இது எல்லாமே வேதமா இருக்கிறதுனாலே இதுவும் வைதிகபரமான விஷயமாக இருக்குங்க. அப்படின்னு சேத்தனர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் எல்லாரும் பிரளய காலத்தில் திருவைத்துள் அடங்கி மெய்யாகவே அன்னமாக ஆய்விட்டபடியை அழகாக அருளச் செய்கிறபடி அச்சிராதி மார்க்கத்தில் போய் எம்பெருமானே அங்க இருக்கக்கூடிய நித்தியர்கள் அல்லது முக்தர்களுடைய திரள்ல ஒரு கோவையாக தானும் ஒருவனாக ஆகி எம்பெருமான கைங்கரிய செய்வதற்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்கள், எல்லா சேத்தனர்களும் சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாம் அவன் வைத்ததானே இருந்தது. அங்க இருந்து ரட்சணம் பண்ணினான் பெருமாள். மெய்யாகவே பகவானுக்கு இது அன்னமா போயிடுது. எது அச்சேத்தன வஸ்துக்கள் தாங்கிறது இல்ல, பிரம்மாண்டத்தை உள்ள இருக்கும் போது அதுல மனுஷ வர்க்கங்கள், அதுல சேத்தனா சேத்தன வர்க்கங்கள்னு பொதுவா சொல்லிடலாமா. பிரம்மா உள்பட எல்லாம் அதுல அடக்கமா வந்துடுறது. அப்படி வைத்தல வச்சுட்டு எல்லாத்தையும் அன்னம் போலே உண்டானே, உண்டாய் உலகேழ் முன்னமே, உண்டாயின்னு தானே வார்த்தைகள் தேரம்மாழ்வார் சாதிச்சது தானே. அதனால உண்டாய் உலகேழ் முன்னமேன்னு சொல்ல பிரகாரம் அன்னம் அன்னமா பகவானுக்கு இது அன்னமா போயிடுது. மெய்யாகவே அன்னமாக ஆகிட்டபடியே இங்க ரொம்ப சமத்காரமாக அருள் செய்கிறபடியை காட்டுகிறார் சுவாமி நம்மாள். அண்ணலார் தாளின மேலணி தன்னந்துழா என்னே, தோளின மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான். இது இவயம் அவையும் உவையும் அப்படிங்கிற பதிகத்தில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதை அந்த பதிகத்தில் ஏற்கனவே இது மாதிரி சொல்லியிருக்கிறார். 4 இடங்கள்ல எம்பெருமான் சூட்டிக் கொள்ளுவன் திருத்துழாய.
அதனால திருமுடி, திருத்தோள், திருமார்பு முதல் இடங்கள்ல திருத்துழாய் மாலை அணிவது உண்டாகிலும் அடியே பிடித்து அடியை விடாத இவளுக்கு தாளினை மேலணி. மற்றதை பத்தி இப்ப விசாரம் இல்லை. அடியே பிடிச்சு திருவடி திருவடி திருவடின்னு தான். துயரறு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு ஆரம்ப பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு திருவடியே வேணும். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு திருவடியை தான் விரும்புகிறார் பல இடங்கள்லையும். அதனால அப்பேற்பட்ட அந்த தாளினைன்னு அவர் ரொம்ப தேவைப்படுறது. தாளினை மேலணி தன்னந்துழாய் ஒழிய வேறொன்றிலும் நெஞ்சு செல்லாதது ஆகையாலே இப்பொழுது திருத்துழாயை விரும்புகிறார். அதனாலே அதை சொல்லி வாய் வெறுவுகிறபடி அப்படின்னு இங்க வியாக்கியானத்திலையும் காட்டுறாருங்க. அப்புறம் அப்பேற்பட்ட என்றே மாலுமால், அந்த மாலும் அப்படிங்கிறது வியாமோகம். மால் அப்படின்னு சொன்னாலே திருமால்னு ஒரு அர்த்தம். அந்த மாலே மணிவண்ணான்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்டவன் கருமை பெருமை மையலுமாம்னு எடுக்கிறார் வியாக்கியானத்தில். அங்க மாலே மணிவண்ணா பாசுரத்துக்கு திருப்பாவை. அதே மாதிரி இந்த இடத்துலயும் மையலுமாம்னு, மையல்னா இங்க ஒரு பித்து பிடிச்ச நிலை. எம்பெருமானே பித்து பிடிச்சவன் தான். பித்தனை பெத்து மந்தோ பிறவியுள் பிணங்குமாறே தொண்டரடி பொய்யாழ்வார் சாதிச்சது. அதன்படி பார்ப்போமே. ஆனால் எம்பெருமானும் பித்து, நம்மள அடைய வேணுங்கிற பித்து அவனுக்கு இருக்கு, அவன் அடைய வேணுங்கிற பித்து ஆழ்வாருக்கு. பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பெயனை எவர்க்கும் இது பேசி என்று சொல்ற பிரகாரம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இங்கே திருத்துழாய் துழாய் என்று வாய் வருவதோடு நிற்கலையே, உள்ளம் குலையா நிற்கிறாள். ரொம்ப அப்படியே வென்றே மாலும். அதனால உள்ளமும் குழைந்து வாய் வருவதிலும் திருத்துழாய் திருத்துழாய் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற விஷயத்தை முதல் பாட்டினாலே அனுபவிச்சார். ரொம்ப ஆச்சரியமான பதிகம் இது. அடுத்தது வல்லிசே நுண்ணிடை ஆட்சியர் தம்மொடும் கொல்லமை செய்து குறவ பிணைந்தவர் நல்லளி மேலணி நாறு துழா என்றே சொல்லுமால் சூழ்வினையாட்டியேன் பாவையே. சூழ்வினையாட்டியேன் மிகுந்த தீவினை உடைய என்னுடைய பதுமை போன்ற பெண்ணானவள் பாவை. ஏன் அடிக்கடி இதை சொல்லணும்? வினையேன் வினையேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டால், எம்பெருமான் இன்னும் அழைச்சிட்டு போகலையா? அர்ச்சிராதி மார்க்கத்தில் அழைச்சிட்டு போயிருக்கணும் இல்லையா? இவருக்கு இருக்கக்கூடிய அந்த வியாமோகத்துக்கு உடனே வந்துள்ளாம். கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோன்னு இவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் திருவிருத்தம் ஆரம்பிக்கும் பொழுதே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனி யாம் உறாமை அப்பவே தெரிவிச்சுட்டார். அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு அப்பொழுதே அவர் அழைச்சிட்டு போயிருக்கணும். ஆனா அப்புறம் அழைச்சிட்டு போயிருந்தால் நமக்கு இந்த 4 பிரபந்தங்கள் கிடைச்சிருக்காம போயிருக்கும். அதுலேயும் இந்த திருவாய்மொழி ஆரம்பிக்கும் பொழுதே அப்பொழுது அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு வியாமோகம் இருந்தது. அப்பொழுதாவது அழைச்சிட்டு போயிருக்கணும். 1000 பாசுரம் பாடுவேன்னு இவர் வாக்கில் தான் வந்தது. அதனால அந்த 1000 பாசுரம் முடிகிற வரைக்கும், சங்கல்பம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் எம்பெருமான் விட்டுத்தான் ஆகணும். அப்போ திடீர்னு வருகிறான், திடீர்னு செல்லுகிறான். வந்தாய் போல் வாராதாய், வாராதாய் போல் வருவானே என்று எம்பெருமானுடைய நிலைமை அப்படி இருக்கு. அதனால இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றார்? குறவை பிணைந்தவர் என்று அந்த குறவை கோத்த காலத்தை எடுத்து இப்ப அதை காட்டுன்னு கேட்கிறா. அப்புறம் சொல்றாருங்க சூழ்வினை. அதனால தான் இவருக்கு வினை இருப்பது போலவும் இன்னமும் கூட நாம் அந்த திருப்புலியாழ்வானுடைய திருவடி வாரத்தில் எழுந்தல் இங்கேயே இருந்துட்டு இருக்கோமே, எம்பெருமான் நம்மளை இன்னும் அழைச்சிட்டு போகலையேங்கிற அந்த ஒரு அதுவே ஒரு வினை தான் அவருக்கு. பூர்வ பாபங்கள் தான் இப்படி தடுக்கிறதோ? வேற ஏதாவது வினைகள் இருக்கா? இல்ல அல்லது புண்ணியம்ங்கிற ஒரு வினை இருக்கா? புண்ணியம் கூட இருக்கக்கூடாது இல்லையா? புண்ணியத்தையும் புகட்டுவா என்றான் கண்ணபிரான். புண்ணியத்தையும் போட்டு வந்தா தானே நம்முடைய அக்கௌண்ட்ல ஒண்ணும் இல்லை, பாபமும் இல்லை, புண்ணியம் இல்லைன்னா தான் எம்பெருமான் கிட்ட போக முடியும்னு தெரியுது. அது கண்ணபிரான் சொல்ற வார்த்தை. ராமபிரான் சொல்றது தோஷமே இருந்தாலும் அமையும் என்றான். சக்கரவர்த்தி திருமகன் சொல்லும் பொழுது தோஷமே தோஷோ யத்யபி தஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம் என்று, அவன் தோஷமே இருந்தாலும் அங்கீகரிப்பேன், சரணாகதின்னு சொல்லிட்டு வந்தவனுடைய விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னான் பகவான். நாம் எல்லோரும் சரணாகதர்கள், அவன் சரண்யன் இல்லையா? ஒரு மிதுனம் சரண்யமா இருக்கு அந்த இடத்துல. பிராட்டியை முன்னிட்டு வந்தாலும் சரி, அல்லது எம்பெருமான்ட்ட நேர போய் அடியேன் தாசன் இப்படி வந்திருக்கிறேன்னு விபீஷணாழ்வான் வரலையா? ஆனா விபீஷணாழ்வானுக்கு அங்க ஸ்ரீ சம்பந்தம் கிடைச்சது, பிராட்டியினுடைய அனுகிரகம் கிடைச்சது.
அதனால்தான் மேல அந்தரிக்ஷகத ஸ்ரீமான்னு தான் வார்த்தை எடுக்கிறார் ராமாயணத்துல. ஆகாசத்துல புறப்பட்டவனுக்கு ஸ்ரீமத்துவம் எங்கேருந்து வந்ததுன்னா பெரிய பிராட்டியார் சீதா பிராட்டியார் அனுகிரகம் இல்லைன்னா கிடைக்குமா? நானும் அங்க இல்லாம போயிட்டேனே, இவருக்கு பெருமாள் இவரை சேர்த்துக்கணுமே அப்படின்னு இங்கேருந்து ஆகாசத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய விபீஷணாழ்வானை பார்த்து பரமானுகிரகம் பண்ணிட்டாள் அவள். அதுவே அந்த ஸ்ரீமத்துவம் இருந்தது விபீஷணாழ்வானுக்கு. அந்தரிக்ஷகத ஸ்ரீமானு என்று புறப்பட்டுட்டார். இப்பேற்பட்ட விசேஷத்தாலே வினைங்கிறது புண்ணியமாகவும் இருக்கலாம், பாப்பமாகவும் இருக்கலாம். இது ரெண்டுமே இல்லாம இருக்கணுமே, அதுதானே இங்க கேட்கிறாரு இங்க. ஆனாலும் இந்த இடத்துல நம்மாழ்வாருக்கு என்ன வினை இருந்துட போறது? எம்பெருமானாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு மயர்வர மதிநலம் அருள பெற்றவராச்சே. மயர்வர மதிநலம் அருள பெற்றவருக்கு ஏது பேர்பட்ட வினைன்னா அதுதான் தடுக்கிறதோ, எம்பெருமான்கிட்ட போக முடியாதபடிங்கிற ஒரு சம்சயம் உண்டாகும்படியாக பேசுகிறார் நம்மாழ்வார் அவ்வப்பொழுது. அதனால இங்க சொல்றார், சூழ்வினை ஆட்டினேன் பாவை வல்லிசேர் நுண்ணிடை மிகுந்த தீவினை இருப்பதாக நான் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட என்னுடைய பதுமை போன்ற பெண்ணானவள் கொடி போன்று நுட்பமாக இடுப்பை உடையவள். கொடி போன்ற நுட்பமாக எப்பேற்பட்ட வள்ளின்றது பல பேர் ஏற்கனவே மடவல்லின்னு சொல்லிட்டார். ஆரம்பத்திலே மணிவல்லின்னு திருவிருத்தத்தை சொல்லியிருக்கிறார்னு சொன்னேன். இந்த இடத்துல நுண்ணிடை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியர் தம்மொடும் கொல்லமை செய்து அந்த கோபிமார்களோட ஒன்று சேர்ந்து வரம்பு கடந்த செயல்களை செஞ்சு, கொல்லமை செய்துன்னா வரம்பு கடந்து போய் செயல்களை செய்கிறான். எம்பெருமான் அரவணைச்சுக்கிறான், சில பேரை சும்பனம் பண்றான், சில பேரை ஆலிங்கனம் பண்ணி அனுகிரகம் பண்றான். பலவிதமா இருந்திருக்கிறான். நான் இன்னைக்கு குறவாய் ஆட்சியரோடு கோத்ததும் குன்றம் உண்டேந்தியதும் பின்னாடி வரப்போறது 6ஆம் பத்திலையும். அப்படி எம்பெருமான் குறவை கோத்தல் அப்படிங்கிறது ராசக்கிரீடைன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவார்கள். அந்த ராசக்கிரீடை அப்படிங்கிறது எம்பெருமான் ஆச்சரியமா நடத்தி காட்டியிருக்கிறான். எப்படி செய்தான் அப்படின்னு தெரிய வருது. அது பாகவதம் ஆச்சரியமா வர்ணிக்கிறது, விஷ்ணு புராணம் ஒரு விதமா வர்ணிக்கிறது. ஆனா அவர் என்ன பண்ணினான்னா, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹா மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கணா இத்தம் ஆகல்பிதே மண்டலே மத்யகஹா சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனஹா. சஞ்சகவு வேணும் வேணும் அப்படி புலாங்குழல் அப்படி தலையை ஆட்டிண்டு மத்தியாகாரமாக இருக்கிறதாகவும் வரும். ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் ச அந்தரேன அங்கனா என்று இப்படி பிரிச்சு பிரிச்சு 2 கோபிக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன், 2 கிருஷ்ணன் நடுவில் ஒரு கோபின்னு ஒரு குறவ கோத்தல்னு அழகா பண்ணி மத்திய பாகத்திலையும் ஒரு கண்ணனாக இருந்து கொண்டு 33 எவ்வளவு லட்சம் 5 லட்சம் கோடி பெண்கள்னு சொல்றா. அத்தனை பேரும் வந்துட்டாளா கணக்கு தெரியாது. ஆனா பெரிய கூட்டம், சங்கோஷ்டின்னு சொல்லும்படியான பெரிய கூட்டத்தின் மத்தியில பெருமாள் அப்படியே எல்லாரையும் மண்டலாக்காரமாக நிக்க வச்சு அத்தனை பேருக்கும் ஆச்சரியமா எப்படி 1000 சிறுவர்களுக்கு வனபோஜனம்ங்கிற லீல பண்ணினானோ குறவை கோத்தல் அப்படிங்கிறது ஸ்திரீகளுக்கு, கோப ஸ்திரீகளுக்கு பண்ணினான். அப்படி பண்ணும்பொழுது முதல்ல பகவான் கொஞ்சம் இருக்கும்போது அவர்களெல்லாம் சௌபாகியத்துவ மதம் உண்டாயிடுத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க பாகவதத்துல. அந்த சௌபாகிய மதத்துவம் வந்துட்டதுனாலே அந்த மதம் வீக்ஷிய அதை பார்த்துட்டு பகவான் தத்ரைவ அந்தரதீயத்தான்னு காணாம போயிட்டான். எங்கேயும் போயிடல, அங்கே தான் இருந்தான். அவர்கள் கண்ணுகளுக்கு இலக்காகாதபடி இருந்தான். அதன் பிறகு இவர்கள் ரொம்ப தாபப்பட்டு அழுது, கிருஷ்ணா நீ வந்த ருருதுஹு சுஸ்வரம் ராஜன்னு அப்படின்றாருங்க. பரீட்சித்துக்கு சொல்றார் ஸ்ரீ சுகாச்சாரியார், ருருதுஹு சுஸ்வரம் ஓன்னு கதறி அழுதார்கள். அதுக்கு அடுத்தபடியாக தான் தாசாம் ஆவிரபூ சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதஹா என்று சொல்லும்படியாக மன்மதாகாரனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவதாரம் மறுபடியும் அவதாரம் போல வந்தான். மறைஞ்சிருந்தவன் திடீர்னு தோன்றினான் அப்படின்னு விட்டாருங்க. அப்போ அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா சில விஷயங்களெல்லாம் பேசிவிட்டு அவளை சமாதானப்படுத்தி மறுபடியும் ராசமண்டலம் மறுபடியும் ஆரம்பிச்சான். ராசோத்சவஹா சம்பிரவృத்தோ கோபி மண்டல மண்டிதஹ யோகேஸ்வரேண கிருஷ்ணேன தாசாம் மத்யே த்வயோ பிரவிஷ்டேன கிரஹீதானாம் கண்டே ஸ்வனிகடம் ஸ்திரியஹ அங்கனாம் அந்தரே மாதவஹ. அழகான குறவ கோத்தல்.
ரொம்ப ஆச்சரியம். இதை பார்க்கறதுக்கே கண்ணு வேணும். ஆனால் இப்போ பார்க்க முடியாத சந்தர்ப்பம் நமக்கு. அதை நம்மாழ்வார் அதை பாரிக்கிறார் பாருங்க, நமக்காகவும் சேர்த்து பாரிக்கிறார். ஏன்னா அவர் ஒரு கால் பார்த்து விட்டா நமக்கு அந்த வர்ணனையை கொடுப்பார் இல்லையா, அந்த வர்ணனையை பிடிச்சுட்டே நம்ம எம்பெருமான அனுபவிச்சுடலாமே அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அப்பேற்பட்ட நுட்பமான இடையுடைய கோபிமார்களோடு கூடி வரம்பு கடந்த செயல்களை செஞ்ச கொல்லமை செய்து குறவை பிணைத்தவர் ராசக்கிரீடை செய்த கண்ணபிரானுடைய அப்போ அவன் ராசக்கிரீடை பண்ணும்பொழுது அவனுடைய கால்களில் தாளினை மேலணி சொல்லும்படியாக நல்லடி மேலணி அப்படின்னு அழகிய திருவடிகளின் மீது சாத்தின நாறு துழா என்றே சொல்லுமால் நறுமணம் மிக்க திருத்துழா என்றே சொல்லுகிறாள். அந்தோ விரும்புகிறாளா அல்ல முதல்ல சொல்லி பார்க்கறது, அப்புறம் தான் எனக்கு குடுன்னு கேட்கறது. முதல்ல வாயால் சொல்லி பார்க்கறது. ஏன்னா அந்த சமயத்தில் இருந்தது அப்படிங்கிறத நியமன குணமாக காட்டுறார். இதை ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். என்ன நியமனம் அப்படின்னா, எம்பெருமான் எதை சொன்னாலும் அவர் இதை சொல்லக்கூடியவர். அன்னைக்கு இருந்ததுன்னு அவர் சொன்னா, ஓ இப்படி நியமிக்கிறாரே, இப்படி இருந்திருக்கும் போல் இருக்கே அப்படிங்கிறது. அதான் நியந்திரத்துவம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல கண்ணபிரான் ஆட்சியர்களோட கூடி குறவ கோத்த விஷயத்தை திருவடியில் அணிந்து கொண்டிருந்த திருத்துழாய் மாலையை என் மகள் விரும்புகிறாள், வாய் வருவுகிறாள் அப்படின்னு. குறவை அப்படிங்கிறது ராசக்கிரீடை. இப்போதான் சொன்னேன். அப்பேற்பட்ட ஆச்சரியமான விஷயத்தை 2ஆம் பாட்டிலேயே தெரிவித்து குறவ பிணைந்த விஷயத்தை எம்பெருமான் கண்ணபிரானாக இருக்கும்பொழுது சேஷ்டிதங்கள் என்னென்னலாம் பண்ணினாலும் அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி அந்த சந்தர்ப்பத்திலே அவனுடைய திருவடியில் இருந்த திருத்துழாயே தான் நாறு துழா என்றே சொல்லும். ஆள்னா அந்தோ, எத்தனை பாட்டில் ஆள்னு வருதோ அதெல்லாம் அந்தோன்னு ஆச்சரியப்படும்படியாக ஆச்சரிய குறியீடு அப்படியாக சொல்லுகிறார். 3ஆம் பாட்டில் பாவியல் வேதனல் மாலை பல கொண்டு தேவர்கள் மகாமுனிவர் இறைஞ்ச நின்னா சேவடி மேலணி செம்பொன் துழா என்னே கூவுமால் கோள்வினையாட்டியேன் கோதையே. சிறந்த கூந்தலை உடையவள். இப்ப அடுத்த பேர் கோதைன்னு ஒரு பேர் கொடுக்கிறார். திருத்தாயார் கொடுக்கறதாக இருக்கலாம். ஆனா சுவாமி நம்மாழ்வார் வாக்குல தானே வருது கோதையே அப்படின்னு தனத்தானே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சுக்கிறார். இங்க பாயியல் வேதம் நல் பல மாலை கொண்டு, பாயியல் அழகான சந்தசுகள்லாம் பொருந்திய வேதங்களாகிற சந்தசு. நிறைய சந்தசுகள் இருக்கு இல்லையா, காயத்ரி, திருஷ்டுப்பு, அனுஷ்டுப்பு, ஜெகது, பிருகதி, பங்கி எல்லாம் சொல்லும்படியாக எத்தனையோ இருக்கு. திருஷ்டுப்புன்னு சொன்னாக்கா, அனுஷ்டுப்புன்னு சொன்னோமானாக்கா 8 எழுத்துக்களாக ஒரு வாக்கியத்துக்கு 16 அக்ஷரங்களும், அது மாதிரி 2 வாக்கியம் 32 அக்ஷரங்கள் இருந்தால் அதுக்கு அனுஷ்டுப்பு, அனு டு ஃபாலோ, ஸ்டுப்பு அஷ்டம் 8 எழுத்துக்களாக வந்தா. திருஷ்டுப்புனா 24 வாக்கியங்கள், அதாவது அஷ்டம்னா 8, 3 8 24 எழுத்துக்களாக வந்ததுனாக்கா அதுக்கு திருஷ்டுப்புன்னு பெயர். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கிறதுனாலே பாயியல் வேதம் தாருங்க, சந்தசுக்கள் பொருந்தின வேதங்களாகிற. அப்படி நல் பல மாலை கொண்டு, திவ்யமான பல மாலைகளை கொண்டு தேவர்களும் மகாமுனிவர்களும், தேவர்கள் மாமுனிவர் இறைஞ்ச நின்னா ஆதரிக்கும்படி உலகங்களை அளந்து நின்ற அப்பேற்பட்ட எம்பெருமான் இருக்கான் இல்லையா, அவனுடைய திருவடிகளின் மேலே மேல் அடிமே, அதாவது அடிமேல் அந்த திருவடிகளின் மேலே அணி செம்பொன் துழா என்னே, அணிந்த செம்பன் செவ்வியதாக விரும்பத்தக்கதாக இருக்கக்கூடிய துழா என்று விரும்பத்தக்கதான திருத்துழா என்றே கூப்பிடார்கள். சொல்லிண்டே இருக்கா, துழா என்றே கூவுமால் கூப்பிடார்கள். சொன்னால் சொல்லுமால் நாள் இப்போ கூவுமால்னு வந்துடுது. கூவுறதுங்கிறது இப்போ ரொம்ப தாபப்பட்டு அழுதுண்டே சொல்லி வா வான்னு. இது மண்ணை இருந்த துழாவி பதிகத்தில் பார்த்துக்கலாம். நின்ற குன்றத்தினை நோக்கி வா திருமாலே வாவென்று கூவும்னார். ஐயோ அப்படிலாம் இது மாதிரியான ஒரு அனுபவம் யாருக்கு வந்திருக்கும், யாருக்கு இருக்க போறது? அதனால அப்பேற்பட்ட துழா என்றே கூவும் அப்படின்னு விட்டாருங்க. ஆனால் கூப்பிட்டுட்டே இருக்கிறாள். திருத்துழாயை பார்த்து கூப்பிடுறாளோ அப்படின்னு சொல்லும்படியா அமைஞ்சு போச்சு. அதனால கோள்வினையாட்டியே என் கோதையே, வலிய பாபத்தை பண்ணினவளான என்னுடைய சிறந்த கூந்தலையுடைய பெண் பிள்ளை இப்படியெல்லாம் கூவுகிறாளே என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறாருங்க. அதனால உலகளந்த பெரும்பெருமான் திருவடிகள் திருத்துழாயை என் மகள் ஆசைப்பட்டு நிற்கிறாள்.
மூலத்துல தேவர்கள் மாமுனிவர்கள் இறைஞ்ச நின்ற சேவடி அப்படிங்கிறதுனால அவ்வளவுதான் இருக்கு. ஆனால் உலகளந்த சேவடி என்று வியக்தமாக இல்லைங்க, காட்டலைங்க. இருந்தாலும் பார்க்கடல் சேர்ந்த பரமனுடைய அழகிய திருவடிகளிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய செம்பொன் துழா என்று இவள் கூப்பிடா நிற்கும் என்கிறாள் என்று அருளி செய்தார். ஆறாயிரப்படியில பிள்ளான் அப்படி ரொம்ப அழகா கொடுக்கிறார் இந்த அர்த்தத்தை. மற்ற வியாக்கியானங்கள்ல உலகளந்தருளியவன் திருவடிகளில் திருத்துழாயை ஆசைப்படா நிற்கின்றாள் என்று உள்ளது, அப்படிதான் இருக்குங்க. அதனால பாயல் வேதம் அப்படின்னு இப்பதான் அர்த்தம் சொன்ன விதவிதமா எத்தனை விஷயங்கள், காயத்ரி, திருஷ்டு, அனுஷ்டுப்பு, ஜகதி, பிருகதி, பக்தின்னு சொல்லும்படியாக பல வைக்கப்பட்ட சந்தசுகள், அதுக்கு பிரசித்தங்கள், அதையெல்லாம் எடுத்து பாயல் வேதம் நல் பல மாலை கொண்டுன்னு சந்தசுக்கள் நிரம்பி பொருந்தி இருக்கக்கூடிய வேத விஷயங்கள், அதுல பல திவ்யமான பல மாலைகளை கொண்டு வேதங்களாகிய திவ்ய மாலைகள். அதனால அவர்களுக்கு வந்தது பூமாலை கையில கட்டுவது, பாமாலை வாக்குலேருந்து வரக்கூடியது. அதனால அப்பேற்பட்ட வேதமாகிய நிறைய மாலைகள் அப்படின்னு ரொம்ப காட்டினத்தினாலே ரொம்ப ஆச்சரியமான வேதத்தையும் சொல்றார். இதுவே வேதம் தானே. அதனால கோள்வினை ஆட்டியேன் அப்படின்னு சொல்லி அப்படி கோள்வினை ஆட்டினேன்னு சொல்லும்படியாக. அது என்ன கோள்வினை ஆட்டினேன் அப்படின்னு கேட்டா, இவள் ரொம்ப வலிய பாபத்தை பண்ணினவள் அப்படின்னு தாயார்கள்லாம் சொல்லும்படி. ஏன்னா பகவான் இன்னும் வரலே, தனக்கு எதிரே கண்ணெதிரே தெரியலேங்கிறதே ஒரு என்ன வினையோ தெரியவில்லையே என்றெல்லாம் சொல்லும்படியாக ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை இங்கனே வாய் வருவது புண்ணிய பலன் என்று நினைக்க தட்டிலையே. புண்ணிய பலன் கூட சொல்ல முடியல, வராததே பாப பலனாக இருக்கக்கூடுமோ என்று இங்க வாய் வருவுகிறாள் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல. கோள்வினை முடித்தல்லது விடாத பாபம். கோள்வினை அப்படிங்கிறதுனா அது நம்மளை சாகடிச்சுணும் கடைசி வரைக்கும். அது வரைக்கும் படாத பாடு படுத்தி 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 கீழே போட்டணும் இல்லையா. அதனால முடித்தல்லது விடாத பாபத்துக்கு கோள்வினை என்று சொல்லுகிறோம். அதை அனுபவித்தே அறிய வேண்டிய பாபம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேணும். இப்போ அது கோதை அப்படின்னா அந்த மயிர் முடிக்கும் பெயர், அது பூமாலைக்கும் பெயர். கோ அப்படிங்கிற சப்தம் பல அர்த்தங்களை உடையது. கௌஹு, கோன்னா சாட்சாத்து பசுமாட்ட சொல்லும். கௌஹுனா பூமிங்கிற அர்த்தம். கௌஹுனா வாயில வரக்கூடிய அப்ப ஸ்ரீசூக்திகள் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப இந்த கோதைன்னு சொன்னதுனாலே இப்ப ஸ்ரீசூக்திகள் உடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு. அப்ப சிறந்த மயிர்முடையை உடையவள் அல்லது அழகிய பூமாலையை அணிந்தவள் அப்படின்ற பொருள்ல இங்க கோதைங்கிற அர்த்தத்தை எடுக்கிறார். இங்க ஈட்டு ஸ்ரீசூக்தி ரொம்ப ஆச்சரியமானது இந்த இடத்துல. தன்மாலையையும் மயிர்முடியையும் கண்டார் படுமத்தை தான் படுவதே, இம்மாலையுடைய இவர் வேறொரு மாலையை ஆசைப்படுவதே, மார்வத்து மாலையானவிவள் வேறொரு மாலையை ஆசைப்படுவதே, மார்வத்து மாலைக்கு மால் அவன் அம்மாளுக்கு மால் இவள் என்று ஸ்ரீசூக்தியில் எடுக்கிறார் இத. அதனால தன்மாலையும் மயிர்முடியையும் கண்டார் படும் பாடு, அழகான கூந்தல், அதுல அவளே பூ சூட்டின் இருக்கிறாள். இதுல வாயில வேற பாமாலை, பாமாலை இதை கண்டாறு படுமத்தை தான் படுவதே. எம்பெருமான் பட வேண்டியதை இவள் படுகிறாளோ, இல்ல இவள் பட வேண்டியதை எம்பெருமான் படுகிறானோ. இந்த மாலை உடைய இவள் இப்பேற்பட்ட மாலை சாட்டின்றிருக்கிறாளே பாமாலைங்கிற விஷயத்தை, அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு மாலைக்கு விரும்பலாமா அப்படின்னு கேட்கிறா. அப்போ இங்க ரொம்ப அழகா கேட்கிறாருங்க ஸ்ரீசூக்தியில. கோதில வண்புகள் கொண்டு சமயிகள் வேதங்கள் சொல்லி பிதத்தும் பிரான் பரன், பாதங்கள் மேலணி பைம்பொன் துழா என்றே ஓதுமால் ஊழ்வினையேன் கடன் தோழியே. ஊழ்வினையின் பெரும்பாவத்தை உடையவனே ஆகிய எனது தடத்தோழி சமயிகள், பெருந்தோள்களை உடையலான என பெண் பிள்ளை சமயிகள் கோதியில வண்புகள் கொண்டு, சமயவாதிகள்லாம் குற்றமற்ற விலட்சணமான குணங்களை கொண்டு வேதங்கள் சொல்லி தாம் பற்றிய குணங்களின் ஏற்றத்தை சொல்லி, அவரவர்களுக்குன்னு சில குணங்கள் உண்டு இல்லையா, ஆசைப்படுவார்கள் இல்லையா ஒவ்வொருத்தருக்கு. ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனிய பூர்ணமா அனுபவிக்கிறதுங்கிறது ஒண்ணு, அவயவமா அனுபவிக்கிறதுங்கிறது ஒண்ணு. அதை நம்ம பார்த்து வந்திருக்கிறோம் ஏற்கனவே. அதாவது தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலவண்ண தாள் கண்டார், தாளே கண்டார், தடக்கை கண்டார் மகுதே அப்படின்னு கம்பராமாயணத்தில் அழகா காட்டியிருக்கிறார் இதெல்லாம். அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்தையும் விதவிதமா அனுபவிச்சிருக்கிறார்கள். கந்தர்வராஜ பிரதிமம் அப்படின்னா ரொம்ப அழகா அந்த எப்பேற்பட்ட பகவான்
அப்படின்னு அவனை வந்து கந்தர்வராஜனா காட்டுக்கு போகும்போது கூட கந்தர்வராஜ பிரதிமம் பர்த்தார விதமப்ர வீத்துன்னு வேற சொல்லும்படியாக அப்படி எம்பெருமானுடைய வடிவழகு தனித்தனியா இருக்கிறது போலே இப்ப இந்த இடத்துல சமயவாதிகள் யார் யார் எந்த எந்த குணங்களை கொண்டுகிறார்களோ குற்றமற்ற விலட்சணமான குணங்களை கொண்டு தாம் தாம் பற்றின குணங்கள் ஏற்றத்தை சொல்லி பேதங்கள் சொல்லி பிதற்றும்படியாக உள்ள சுவாமி எவ்வளவோ குணங்கள் ஒருத்தர் இந்த குணத்தை பேசுறார், ஒருத்தர் வாத்சல்யம்னு பேசுறார், ஒருத்தர் சௌசீல்யம்னு பேசுறார், ஒருத்தர் மார்தவம்னு பேசுறார், ஒருத்தர் அதாவது அவர் சொல்றதுதான் பெரிய பெரிய விஷயம்னு சொல்றார். எம்பெருமானுக்கு கூடிய மார்த்தமம் மிருதுத்தன்மை உலகத்துல வேற யாருக்கு உண்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரே. ஆனால் மற்றவர் இல்ல சௌலபியம் தான். பகவான் எப்பொழுதும் அவன் இருதயாந்தர்கதமாக இருந்து எல்லாத்தையும் அவனுக்கு அத்தனையும் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறானே எம்பெருமான், அதை போல வேற உலகத்துல யார் உண்டு? அப்ப சௌலபியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சிலர். இப்படி குணங்களை விதவிதமா சொல்லி பிதற்றும் பிரான் அப்படின்னா பிதற்றும்படியாக உள்ள சுவாமியான பரன் பரமபுருஷனுடைய வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய பரமபுருஷனுடைய பைம்பொன் பசும்பொன் போல் விரும்பத்தக்க துழாய் என்றே ஓதும் திருத்துழாய் என்றே சொல்லுகின்றாள். அந்தோ நான் என்ன சொல்லுவேன் தெரியலையே அப்படின்னா சமயிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு குணத்தின் அனுபவத்திலே ஊற்று அதை பெருமைப்படுத்தி சொல்லுவதையே தமது மதமாக கொண்டவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். உபனிஷத்துக்கள் தகர வித்யை, உபகோசல வித்யை, சாண்டில்ய வித்யை, அதுக்கு அடுத்தபடியாக அக்ஷி வித்யை, வைஸ்வானர வித்யை என்று பலவிதமான வித்யைகள் அநேக வித்யைகள் கூறப்பட்டிருக்கு இல்லையா? அதனால் அவற்றிலே ஊன்றினவர்களை சொல்லுகிறதாகவும் இங்கு அருளை செய்ததாக கொள்ளலாம் என்று ஆச்சரியமான விஷயம். கோதியில் வன்புகழ், கோதுன்னா ஏதோ சில தோஷங்கள், அது இல்லாமை அப்படிங்கிறது குணங்களுக்கு எம்பெருமானுடைய குணங்களுக்கு ஏது தோஷம் அவனை பத்தி ஏற்கனவே திருவல்லிக்கணி பாசுரத்துல பாடும்பொழுது கோதில் கனி கோதில் இன்கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியே என்றால் சொன்னார்கள் இல்லையா? அதுபோல கோதில் வன்புகழ் கோதியில ஒரு குணத்தை அனுபவிக்கும் போது இன்னொரு குணத்திலே நெஞ்சு செல்லுமாகில் அது குணத்திற்கு கோதாகுமா? பார்த்தரா? இப்போ சில பேர் என்னன்னு கேட்டா ராமபிரானையே அனுபவிப்பார்கள், கண்ணபிரான் அனுபவிக்க மாட்டார்கள். கண்ணபிரானே வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் ராமபிரான் அனுபவிக்க மாட்டார்கள். இந்த நான் ஏற்கனவே இந்த பாசுரங்கள்லாம் பார்த்துருவோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானே கீர்த்திமா பாடி போய் என்று ரொம்ப ஆச்சரியமா விதவிதமா ராமகோஷ்டி கிருஷ்ணகோஷ்டின்னு பிரிஞ்சு போயிடுத்துன்னு சொன்னோம் ஏற்கனவே. அது மாதிரி இந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு குணத்தை எடுத்து பேசுவார், அடுத்த குணத்திலே ஈடுபட மாட்டார்கள். அந்த குணத்தை பேசுவார், இந்த குணத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்று குணத்துக்கு குணம் ஒரு கால் அதில் ஈடுபட போனா அது கோது, அதுல தோஷம் இருக்குன்னு சொல்லுவா போல் இருக்கு. அதாவது அவரவர்கள் குணத்தை அனுபவிக்கும் போது அதிலே தான் ஊன்றி இருப்பார்கள் அப்படின்னு தெரிகிறது. அதனால அது இல்லாமை சொன்ன முகத்தால் ஒவ்வொரு குணமும் தனித்தனியே பரமபோக்கியமாக அனுபவிக்கலாம்படியாக இருக்கு. அதனால சாரஸ்யம் மிக்க இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து காட்டுறாருங்க. பேதங்கள் சொல்லி பேதமாவது விசேஷம். இந்த இடத்துல பேதம்ங்கிறது பேதிச்சு வேற வேற விஷயங்களை எடுத்து பேசலைங்க. இந்த இடத்துல விசேஷங்கள், அதாவது தாங்கள் அனுபவிக்கிற குணங்களுக்கு ஏற்றங்களை சொல்லி அப்படின்னு அவர்கள் எந்த குணத்தை அனுபவிக்கிறார்களோ அந்த குணம். ஒருத்தன் பராத்பரன் சொன்னா, ஒருத்தன் சௌலபியன், ஒருத்தன் வாத்சல்யம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவனவன் சொல்ற குணத்துக்கு ஏற்றம் அந்த விஷயத்தை சொல்லி சீல குணத்தை அனுபவித்து இதுவும் ஒரு குணமே, இது போலயோ வீரகுணம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு என்ன ஆகுது? அப்ப அவன் சீல குணத்தை அனுபவிக்கிறான். புறையற கலத்தல்ங்கிற குணத்தை அவன் அனுபவிக்கும் போது அவனுக்கு வீரகுணம் எதுக்கு? வீரகுணத்தை பேசக்கூடியவன் எங்கேயாவது இந்த சீல குணத்தை பத்தி எடுக்க போறானா? பேர்பட்ட வீரன் தெரியுமா? ரகுவீரன், பேரே அவனுக்கு ரகுவீரன் பெயராச்சே அப்படின்னு ஆரம்பிச்சிடுவார்கள் அவரவர்களை பெயர்பட்ட. அதனால இப்படி அனுபவிக்கலாம்படி மிடைந்த திருக்குணங்களை உடையனான ஸ்ரீவைகுண்டநாதனுடைய திருவடிகளில் நித்தியசூரிகளும் முக்தர்களும் சாத்தின திருத்துழாயை பத்தியே இவள் பலகாலும் என இங்க பரன்னு சொல்லினால பராத்பரன்ற சாட்சாத் வைகுண்டத்தை அங்க நித்தியர்கள் முக்தாத்மாக்கள் எம்பெருமான் திருவடியில் சாத்தின திருத்துழாயை இவள் இப்பொழுது விரும்புகிறாள் என்று தொழாய் என்றே ஓதும் சொல்லுமால். அதுக்கு அடுத்தபடியாக ஆச்சரியமா தெரிவிச்சார். அதுக்கு மேல என்ன சொன்னார்? விதவிதமான சூழ்வினையாட்டியேன் பாவையானவள் முதல்ல சொல்லுமால்னு சொன்னார். இந்த இடத்துல அப்படி அடுத்தது கூவுமால்னு சொன்னார். இப்பொழுது ஓதுமால் அப்படிங்கிறாருங்க. அதே சதா ஓதின்னு இருக்கிறாள். முதல்ல வாய் வருவுதல், சொல்லுதல், வாய் வருவுதல்,
அடுத்தது கூவுதல், ரொம்ப தாபப்பட்ட அழுது, இந்த க்ஷணம் வேணும்னு சொல்லும்படியாக கூவி கூவி அழுதல். இப்பொழுது ஓதுதல் அப்படின்னு சொன்னதுனாலே அதையே வேதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள்ங்கிற அர்த்தத்தில் கொண்டு அது சதா சர்வ காலமும் அவளுக்கு அந்த திருத்துழாய் அந்த மாலையிலேயே இவள் கண்கள் செல்கிறது, வாய் வருவுகிறது, அந்த கிரான சக்தியான மூக்கு அதையே முகருகிறது, அதிலேயே இருக்கிறாள் அப்படிங்கிறாப்புல ஓதுமா அப்படின்னு பாருங்க. அடுத்த பாசுரம். தோழிசேர் பின்ன பொருட்டு இருதேழழி இக்கோழியார் கோவலனார் குடக்கூத்தனார் தாளின மேலணி தன்னந்துழா என்றே நாலு நாள் நெய்கின்றதால் எந்தன் மாதரே இருக்கக்கூடிய மேல் கொண்டு இருக்கக்கூடிய சில ஸ்திரீகளை பார்த்து சொல்றாள் அந்த ஆழ்வாருடைய தாயார், எனது பெண் பிள்ளை, என் மாதர் எனது பெண் பிள்ளை, தோழி சேர் பின்ன பொருட்டு அழகிய தோள்களை உடையவளாகவும் சேர் அனுரூபமாகவும் இருக்கக்கூடியவள், அனுரூப ரூபா இதெல்லாம் சொல்லும்படியாக இருக்கக்கூடியவளமான பின்ன பொருட்டு நப்பின்ன பிராட்டிக்காக 7 எருது தழி கோழியார் 7 எருதுகளையும் தழுவிக்கொண்டவன நிரசனம் பண்ணவர்னு அர்த்தம். இங்க அதுக்காக கட்டி பிடிச்சிட்டாரா? அதுதான் ஏற்கனவே கோபத்தோட வரக்கூடிய எருதுகளாச்சு, அதை அடக்கினவர் தானே எம்பெருமான். அப்ப இந்த தழுவிக்கொள்றதுன்னு என்ன கேட்டா நிரசனம் பண்றதுங்கிற அர்த்தத்துல சொல்றாருங்க. தழுவிக்கொண்டவரும் கோவலனார் கோபாலகிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினவர், குடக்கூத்தனார் குடக்கூத்தியானவனான கண்ணபிரானுடைய குடக்கூத்தனார், அந்த குடங்கள்லாம் எடுத்துட்டு கூத்தாடுவதுன்னு ஒன்று. அதனால அப்பேற்பட்ட குடக்கூத்தனாராக இருந்து விதவிதமாக இந்த கையில 10 இந்த கையில 10 தலை மேல 10 விதவிதமாக வச்சுன்னு இப்படி அப்படி ஆடுற அந்த நந்த கோணார்களுக்கு ஏற்றாப்புல ஒரு நாட்டியம் உண்டு. அது குடக்கூத்தல்னு பேர் அதுக்கு. அத மாதிரி இந்த இடத்துல குடக்கூத்தனார் குடக்கூத்தியாடி கண்ணபிரானுடைய தாளினை மேலணி உபய பாதங்களிலே சாத்தின தன்னந்துழா என்றே 4 நாள் நெய்கின்றது. தாளினை மேல் உபய பாதங்களிலே சாத்தின அப்பேற்பட்ட குளிர்ந்த குளிர்ந்த அழகிய குளிர்ந்து அழகிய திருத்துழா என்றே சொல்லி நாள்தோறும் சீதலையாகிறாள். இந்த இடத்துல நெய்கின்றதுங்கிறதுனால அது முதல்ல சொல்லி பார்த்தும் கூட வரலையே, அது கிடைக்கலையேங்கிறதுனால இப்ப ரொம்ப சீத்தலா போயிட்டா, மனசே உடஞ்சு போனாப்புல ஆகி உட்கார்ந்து இருக்கிறாளே, இவளை பத்தி நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே என்று ரொம்ப தாபப்பட்டு சொல்றாரு இந்த இடத்துல. அதனால எருதேழு தழி கோழியார் அப்படிங்கிறதுனால நப்பின்ன பிராட்டிக்காக அந்த நப்பின பிராட்டியினுடைய தந்தையார் கும்பர் ஒரு வீரிய சுல்கம்ங்கிறதாக வச்சுட்டார். என்னுடைய கன்னிகையை கல்யாணம் செய்து கொள்பவன் எருதுகளை அடக்க வேண்டியது. எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டா அது அடக்கவே முடியல யாராலையும். எம்பெருமான் ஒருவன் தான் செய்ய வல்லவன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட இப்படி ஒரு வீரிய சுல்கமா வச்சுட்டா நாளைக்கு கேள்வி வராது. எப்படி என்னமா நீ கண்ணபிரானுக்கு கொடுக்க போச்சு நப்பின்ன பிராட்டின்னு நாளைக்கு கேள்வி வராது இல்லையா? நான் எல்லாம் பொதுவாக தான் வச்சிருந்தேன், யாருன்னா எருதுகளை அடக்கி எடுத்துன்னு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இப்போ வாய்ப்பு வந்துடுது இல்லையா? அதை போல இந்த இடத்துல கண்ணபிரான் அந்த நப்பின்ன பிராட்டிக்காக அபேறுபட்ட எருதேழ் தழி கோழியார்னு சொல்லும்படியாக 7 எருது எழுதேனால அப்பேற்பட்ட 7 எருதுகளையும் தழுவி கொண்டவர், நிரசனம் பண்ணினவர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எருதுகளை முடித்தவர்ன்ற அர்த்தம் இங்க. அந்த தழுவினவர் அப்படிங்கிறது மங்கள வழக்கு. பொதுவாக வேண்டாத வார்த்தையை சொல்றது, சாகடிச்சுட்டார், சம்ஹாரம் பண்ணினார், இல்ல அதை முடித்தார் அப்படிலாம் சொல்லாதபடிக்கு தழுவி கொண்டார்னாலே அது என்ன ஆச்சா? எப்ப தழுவ முடியும்? எருதுகளை அடங்கினாதானே தழுவ முடியும். அதனால அது அடக்கிட்டாருங்கிற அர்த்தத்தை சொல்றதுக்கு வந்து மங்கள வார்த்தையா சொல்லணுங்கிறதுனாலே இந்த இடத்துல எருதுகளை முடித்தவர்னு சொல்ல வேண்டிய தழுவினவர் அப்படிங்கிற வார்த்தையாக சொன்னார் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாருங்க. இப்படிப்பட்ட கண்ணபிரானுடைய திருவடிகள் சாத்தின திருத்துழாயை, அந்த திருத்துழாயை ஆயிற்று இவள் ஆசைப்பட்டது அப்படின்னு இந்த பாசுல மாதர் அப்படின்னா அழகுடையவள் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். இங்க மாதர் மாமண் மடந்த பொருட்டு ஏனமாய் ஆதியங்காலத்து அகலிடம் கேண்டவர் பாதங்கள் மேலணி பைம்பொன் துழா என்றே ஓதுமால் எய்தினள் எந்தன் மடந்தையே. 6வது பாட்டு. மாதர் மான ரொம்ப அழகு உடையவர்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா?
மானா லக்ஷ்மி பிராட்டி, சிறந்த அழகுடைய, மாதர்னா அழகுடையன்னு இப்பதானே பார்த்தோம் போன பாட்டுலையும். எந்தன் மாதரே அப்படின்னு சொல்லி முடிச்சதும் போது அழகான பெண் பிள்ளைன்னு சொல்லுவதற்காக வேண்டி அப்படி சிறந்த அழகுடைய மண்மடந்த பொருட்டு பூமி பிராட்டிக்காக மண்மடந்தை, அப்ப திருமடந்தை மண்மடந்தை, அப்ப மண்மடந்தைனா பூமி பிராட்டியார், திருமடந்தைன்னு சொன்னா சாட்சாத் பெரிய பிராட்டியார். இங்க பூமி பிராட்டிக்காக ஆதியங்கால முன்னொரு காலத்துல ஏனமாய் அகலிடங் கீண்டவர், அவர் வராக ரூபியாக அவதாரம் பண்ணி அங்க இரண்யாட்சனை வதம் பண்ணி அந்த இரண்யாட்சன் சமுத்திரத்திலே பூமியை அமிழ்த்துட்டதுனால அந்த பூமியை மேல் கொண்டு வருவதற்காக இப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்வேதவராக கல்பம் என்று சொல்லும்படியா, இந்த கல்பத்துக்கு ஸ்வேதவராக கல்பம்னு பெயர். அந்த ஸ்வேதவராகமாக பகவான் அவதாரம் பண்ணினான். சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவு கூட இது என்ன ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு வெள்ள பந்திரி ஒரு சிருங்கத்தோட வந்திருக்கேன்னு. நம்ம இதே ஆழ்வாரை போய் கேட்டா தெரியும், வராகம்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு. பின்ன என்னவான்னு கேட்டா ஞானப்பிரான் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய விஷயமாச்சே இது. அப்பே அகலிடம் ஏனமாய் வராகமூர்த்தியாய் விபுலமான பூமண்டலத்தை கீண்டவர் பிளந்தெடுத்து குழந்த பெருமானுடைய பாதங்கள் மேல் திருவடிகள் மீது அணி பைம்பொன் துழா என்றே ஓதுமால், அப்படி அழகா சாத்தின் இருக்கக்கூடிய மிக வழகிய திருத்துழா என்றே ஓதும்படியான வியாமோகத்தை ஓதுமால் அப்படி ஓதுகிறார். அந்த வியாமோகம் உண்டாயிடுத்து. வியாமோகத்தை எந்தன் மடந்தை எய்தினள், இப்படி சொல்லும்படியான நிலைமையை என் மடந்தை என்னுடைய பெண் பிள்ளையானவள் இப்படி ஒரு நிலைமை அடைஞ்சு விட்டாளே. இப்படி ஒரு நிலைமை எப்பொழுது பார்த்தாலும் சதா அந்த திருத்துழாய், அவளுக்கு திருவடியை காட்டிலும் இப்ப திருத்துழாய், அந்த திருவடியில் சாத்தின திருத்துழாய். எப்பொழுதுமே பாகவதோத்தமர்களை முன்னிட்டு தானே எம்பெருமான்கிட்ட போக முடியும். வேதமும் அப்படித்தானே சொல்றது. அதாவது மாத்ருதேவோ பவா, பித்ருதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா என்று சொல்லும் பொழுது மாதாங்கிறது பெரிய பிராட்டியார், பிதாங்கிறது பெரிய பெருமாள், அடுத்தபடியாக ஆச்சாரிய தேவன், அந்த பெருமாளாலே நமக்கு கிடைக்கப்பட்ட ஆச்சாரியன், நமக்கு அப்பேற்பட்ட பஞ்சசம்ஸ்காரங்கள் செய்து ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை உண்டாக்கின ஆச்சாரியன். அதுக்கு அடுத்தபடியாக அதிதிங்கிற பேர்ல இங்க மகாபாகவதோத்தமர்கள் என்று அந்த ஆச்சாரியன் மூலமாகத்தான் பாகவதோத்தமர்கள் கிடைத்தார்கள். அப்படிங்கிறதுனாலே பாகவதோத்தமர்களுக்கு காரணமான ஆச்சாரியன், ஆச்சாரியனை காட்டி கொடுத்த எம்பெருமான், எம்பெருமான பத்தி கொள்வதற்கு பெரிய பிராட்டியார் தேவைப்படுறதுங்கிறது தானே காட்டிட்டு வந்தார். இதைத்தானே வந்து ஸ்தோத்திரத்தில் அளவந்தால் இதை பல இடங்கள்ல சொன்னாலும் கூட பெரிய பிராட்டியாருடைய பெருமை தனியா சொல்லி ஆகணுங்கிறதுக்காகவே சதுஸ்லோகி அப்படின்னு காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் என்று ஆரம்பிச்சு ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை எடுத்து காட்டிவிட்டார். அப்பேற்பட்ட விஷயத்தை இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஸ்ரீ வராகமூர்த்தியாக வரும் பொழுது யாருக்காக, பூமி பிராட்டியாருக்காக அப்படி ஒரு அவதாரம் செய்து அந்த வராக ரூபியான எம்பெருமான் அவளை மீட்டு கொண்டு வந்து மேல கொண்டு வச்சானே. அப்பதானே பூமி பிராட்டியார் கேட்டுண்டா, இத்தனை குழந்தைகள் இந்த பூமியில ஜனிச்சிருக்கிறீர்களே, இதுகளுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னு ஸ்திதே. அப்பதான் பெருமாள் வராக ரூபியான எம்பெருமான் பெரிய பிராட்டியார்கிட்ட நம் விஷயமாக தெரிவிக்கிறார். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா தாத்து சாமியே பரோமாஸ்மாத்து அப்படின்னு ரொம்ப அழகா அது ஒன்று சொல்லி, அப்புறம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதியும் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்லி ரொம்ப ஆச்சரியமான அங்க வராக சரம ஸ்லோகமாக 2 ஸ்லோகங்களாலே சொல்லி, என்னை எவன் ஸ்மரிக்கிறானோ அவனை நான் ஸ்மரிக்கிறேன், என்னை ஸ்மரிக்கும்படி செய்கிறேன், அடுத்து நயாமி பரமாங்கதி நல்ல கதிக்கு அழைச்சுட்டே போயிடுறேன் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கிறாருங்க. அந்த வராக ரூபியாக வந்தவனுடைய சரம ஸ்லோகங்கள்லாம் நமக்கு கையில கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த எம்பெருமான் நினைக்கிறார், இப்போ அந்த வராகமூர்த்தியாக பிரளய அர்ணவத்தை பூமியையே எடுத்தருளின போது அப்போ திருவடிகளிலே சாத்தின்றிருக்கிறான், அந்த திருத்துழாயை பெற வேணும் என்று ஆசைப்படுகின்றாள் என்று இங்க தெரிவிக்கிறார். இங்க அதுவுமே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். அடியன் ஒரு க்ஷணம் அடுத்த பாட்டிலே ரொம்ப ஆச்சரியமா மேலும் தெரிவிக்கிறார். வராக ரூபியாக வந்தான் எம்பெருமான், அவன் திருவடியிலே சாத்தின திருத்துழாய் மாலைகள் தான் தேவை என்று சொல்லியிருக்கிறான்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. இதுக்கு அடுத்தபடியாக மடந்தையை வன் கமல திருமாதினை தடங்குள் தார் மார்பினில் வைத்தவர் தாளின் மேல்
அடங்குள் பூம் தன்துழாய் மலர்க்கே இவள் மடங்குமால் வானுதலீர் என் மடக்கொம்பே. மடக்கொம்பு எத்தனை திருநாமம் கிடைக்கிறது பாருங்க ஆழ்வாருக்கு. வாழ்நுதலில் ஒளி பொருந்திய நெற்றியை உடைய பெண்களே, கூட இருக்கக்கூடிய ஸ்திரீகளை பார்த்து இந்த தாயார் சொல்வது போல அமைச்சிருக்கிறார். இந்த இடத்துல தன் வாக்குனாலே வரக்கூடியதுதான். ஒளி பொருந்திய நெற்றியை உடைய பெண்கள் வாழ்நுதலீர் என் மடக்கொம்பு இவள் மடந்தையை. இளங்கொடி போன்ற எனது இப்பெண் பிள்ளை மடந்தை இளமை பருவம் இல்லை. மடந்தைங்கிறது அது ஒரு பருவம் இல்லையா? பெண்களுக்கு உண்டான பருவத்தில் மடந்தைங்கிறது ஒரு பருவம். அது அந்த பெயர்பட்ட இளமை பருவம் உள்ள வன் கமலம் திருமாதினை அழகிய தாமரை பூல வீத்திருந்த பிராட்டியை தடங்குள் தார் மார்பினில் விசாலமானதும் மாலை அணிந்ததுமான திருமார்பிலே, தார் மார்பிலே விசாலமான மார்பு, தடங்குள் விசாலமான மார்பு, தார் மார்பினில் அழகான ஒரு திருத்துழாய் மாலை அணிஞ்சின்றிருக்கிறார். அதனால மாலை அணிந்ததுமான திருமார்பிலே வைத்தவர் பார்க்கடலை கடைந்த காலத்து ஏற்றுக்கொண்ட பெருமானுடைய தாளினமேல் திருவடிகள் மீது சாத்தின வடம்கொள் பூ தன்னன் துழாய் மலர்க்கே மடங்கும். திருவடிகள் மீது சாத்திருக்கக்கூடிய செறிய அப்பேற்பட்ட தொடக்கப்பட்டதுமான அழகியதுமாகிய குளிர்ச்சி பொருந்தியதுமான துழாய் மலர்க்கு திருத்துழாய் மாலை பொருட்டு மடங்கும் சுருண்டு விழுகிறாள். சுருண்டு விழுகிறாள். அப்போ அது ஏதோ ஒரு நோய் வந்துடுத்தோ, அதனால கீழே விழுந்துட்டாலும் தீர்ப்பாறை யாமினி அது வரக்கூடியது. அதுலேயும் பார்த்துக்கலாம் அந்த பதிகத்திலையும். அப்பேற்பட்ட இவளுக்கு நோய் வந்துடுத்துன்னா ஆண்டாளுக்கு சொன்னால் நோய் எங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நோய் சாதாரண மருத்துவர் வந்து பார்க்கும்படியான வியாதி கிடையாது. அதனால் ஆர்க்கும் இந்நோய் இது அறியலாகாது. அம்மனமீர் துழதிப்படாதே கார்க்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீரும் அப்படின்னு சொல்லி அங்க பூர்த்தி பண்ணியிருக்கிறார். அத மாதிரி இந்த இடத்துல இவர் திடீர்னு கீழே விழுந்துட்டாள்னு சொல்றாங்க. சுருண்டு விழுகின்றார் அப்படின்னா அமுதமளிக்க கடலை கடைந்த காலத்துல எம்பெருமான் அப்படி கடைஞ்சான். என்னென்னவோ வந்தது. ஐராவதம்ங்கிற யானை வந்தது, உச்சை சிறுவங்க குதிரை வந்தது, சந்திரக்கலை வந்தது, என்னென்னமோ வந்தது. நம்மளாம் கூட ஆத்துல வெண்ணெய் கடைகிறோம், இது மாதிரிலாம் நிறைய புறப்பட்டு வந்ததுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் பெருமாள் கடைஞ்ச போது பார்க்கடல்லேருந்து விதவிதமா என்னென்னவோலாம் வந்ததுன்னு சொல்றா. அங்க மகாலட்சுமி பிராட்டியும் அங்க தோன்றினாள். அதெல்லாம் அவளுக்கு க்ஷீரசாகர சம்பவா அப்படின்னு பெயர். அந்த க்ஷீரசாகர சம்பவாங்கிற திருநாமத்தை இங்க சொல்லும் பொழுது வன்கமல திருமாதினை, அங்க அப்பேற்பட்ட வன்கமல திருமாதினை அப்படின்னு வேறுபட்டவன் ஆச்சரியமான பெரிய பிராட்டியாரை திருமார்பிலே வைத்தருளின எம்பெருமானுடைய திருவடிகளிலே திருத்துழாயை என் மகள் ஆசைப்படுகின்றார் அப்படின்னார். அவர் ஏன் வக்ஷஸ்தலத்தை வச்சுக்கணும்னார்? பிராட்டி தோன்றின உடனே எம்பெருமானுக்கு மாலையிடணும். அப்பேற்பட்ட ரமா முகுந்தம் நிரபேட்சம் ஈப்சிதம் அப்படின்னு ஆப்தம் இச்சா ஈப்சா ரமா முகுந்தம். அது அவருக்கு இச்சையே இல்லையாம், எதுவுமே வேண்டாம் தான். ஆனா பெரிய பிராட்டியார் யாருக்கும் மாலை போட்டுருவளா? எங்கிட்ட தானே வராங்க. அப்புறம் ஈப்சிதம் ஆப்தும் இச்சையோடு இருந்தார், கிடைக்க வேணுங்கிற ஆசையோடு இருந்தாராம். பெருமாளுக்கு மாலை சாத்த வேணும் என்பதற்காக அந்த கையில மாலையோட வந்தால் அபியசிஞ்சன் கஜேந்திராக சொல்லும்படியாக அந்த யானைகள்லாம் கூட அவளுக்கு அபிஷேகம் பண்ணி பெருமாள்கிட்ட சுத்தமாக்கி கொடுத்துதான். அப்படி கொடுக்கும் பொழுது அவள் மாலையை சாத்தவரால் சரி கல்யாணமாகிற சந்தர்ப்பம் கடலரசன் அப்பேரோட வருணனும் அவற்றை கொண்டு கொடுத்துட்டான். நான் எங்க நிக்கிறதுன்னு கேட்டான் பிராட்டி. வக்ஷஸ்தலத்துல தான் இருந்துறேன் அப்படின்னு விட்டார். சில பேருக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இடம் கொடுத்துட்டா மொத்தமா பர்மனண்டா பிடிச்சிருவான்னு சொல்லுவா இல்லையா? அதை போல இந்த இடத்துல வக்ஷஸ்தலத்துல பிராட்டியாவே ஆயிட்டாளவள். அகலகில்லேன் இறையும் அகலகில், ஒரு க்ஷணம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லும்படியா வந்து உட்கார்ந்து கொண்டாலே அப்பேற்பட்ட பிராட்டியை அவள் முன்னிட்டு கொண்டு பூமி பிராட்டியை முன்னிட்டு போனார். திருத்துழாயிங்கிற தேவியை முன்னிட்டு போனார். இப்பொழுது பூமி பிராட்டியாகி இப்பொழுது சாட்சாத்தாக கமலத்திருமாதினை என்று பெரிய பிராட்டியார் மூலமாக எம்பெருமானை அடைவதற்காக அவர் திருவடியிலே சாத்தின விஷயம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அது ஆசைப்பட்டு கிடைக்காதனாலே சுருண்டு விழுந்தாள் என்று ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். கொம்பு போல் சீத பொருட்டு இலங்கை நகர் அம்பெரி உய்த்தவர் தாளினை மேலணி வம்பவிழ் தன்னந்துழாய் மலர்க்கே இவள் நம்புமால் நான் இதற்கென் செய்கேன் நங்கமீர் ஏ பெண்கள். போன பாட்டு ரொம்ப ஆச்சரியமா வாழ் நுதலீர் அப்படின்னார். வாழ் போன்ற அழகியதாகிய அப்பேற்பட ஒளி பொருந்திய நெற்றியை உடையவர்கள் பெண்களேன்னு கூப்பிட்டார். இங்க மாதர்களேன்னு சாட்சாத் கூப்பிடுறார். நங்கமீர்
பெண்காள் என்ன சொல்ல, கொம்பு போல் சீத பொருட்டு இலங்கை நகர். அப்படியே பூங்கொடி போல இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாராகிய சீதா பிராட்டியாருக்காக இங்கேருந்து பாலம்லாம் சேது பந்தனம் பண்ணி சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்யாமியாந்து பிளவங்கமாகான் என்று அப்பேர் சமுத்திரராஜனை பார்த்து ஏற்கனவே கோபப்பட்டவர் கொண்டா சாரங்கம் சாபமானய சௌமிய லக்ஷ்மணா என்னுடைய சாப்பத்தை கொண்டு வா, இப்போ சமுத்திரம் சோஷயிஷ்யாமின்னு சொன்ன கோபப்பட்டவர்கிட்ட வருணன் வந்து விஞ்ஞாபனம் பண்ணின பிறகு அவர் எங்கேயோ எடுத்த அம்பு தவறக்கூடாதுங்கிறதுக்காக மறுகாந்தாரா பூமியில் எங்கேயோலாம் போட்டு அதுக்கப்புறம் என் மீது பாலம் போட்டால் தாங்கிக் கொள்கிறேன், உம்மிடத்திலே இருக்கக்கூடிய நலன் அப்படிங்கிறவன் விஸ்வகர்மாவினுடைய அம்சம், அவன் பாலம் போட்டால் தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி பாலம் போட்டு அதன் மேலே கைவீசி நடந்து சென்றார்களே இலங்கைக்கு. அப்பேற்பட்ட நங்கமி பெண்காள் கொம்பு போல் சீத பொருட்டு இலங்கை நகர். பூங்கொடி போன்ற சீதா பிராட்டிக்காக இலங்காபுரியிலே அம்பெறி உய்த்தவர். அம்புகளில் நின்றும் கிளம்பும் அக்னியை செலுத்தின ராமபிரான். ஏற்கனவே சிறிய திருவடியை நிறைய லங்கையை பூரா எரிச்சிட்டு வந்துட்டார். ததாக லங்காம் நமாமிதம் பிராஞ்சலி ஆஞ்சநேயம் என்று சொல்லும்படியாக சிறிய திருவடி அங்கே ஏற்கனவே லங்கையை பூரா எரிச்சிட்டு வந்துட்டார். இப்போ இவர் மறுபடியும் அம்புகள்லேருந்து கிளம்பக்கூடிய அக்னி கம்சனிடத்திலே வந்து கண்ணபிரானே அப்பேற்பட்ட அக்னியாக வந்து உட்கார்ந்துட்டான் இல்லையா. கரிக்கிரனாகி காந்தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் வையத்தினில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே என்றாங்க காண்கிறோம் இல்லையா ஒருத்தி மகனாய் பாசுரத்துல. அது போல இந்த இடத்துல இவர் சொல்றாரு அம்புகள்லேருந்து கிளம்பக்கூடிய அக்னியை உய்த்தவர். அப்பேர் செலுத்தினர் ராமபிரானுடைய தாளின மேல். அன்னைக்கு எம்பெருமான் அப்படி சம்ஹாரம் பண்ணின பிறகு, அதாவது ராவண சம்ஹாரம் ஆன பிறகு வீரஸ்ரீயோட நின்றாரே இலங்கையினுடைய வாசல்ல, அப்ப அவருடைய திருவடியிலே திருத்துழா இருந்ததே. உபய பாதங்கள் மீது அணி சாத்தின வம்பவிழ் தன்னந்துழாய் மலர்க்கே. பரிமளம் மிக்க பரிமள பிராச்சுரியம், பரிமளமே இருக்கக்கூடியது அந்த திருத்துழாய். அப்பேற்பட்ட குளிர்ந்த அழகிய திருத்துழாயின் மீது இவள் நம்பும், இவள் ஆசைப்பட்டு இருக்கிறாளே. இதற்கு நான் என்ன செய்கிறேன், இதற்கு நான் என்ன பரிகாரம் செய்யறது, யாரை போய் கேட்கறது? எம்பெருமான்ட்ட கேட்டா கொடுத்துட்டு வரா? கங்குலும் பகலும் கண் தொழில் அறியாள்னு மாதர்கள்லாம் போய் சொல்லும்படியான அப்பேற்பட்ட விசேஷத்தில் இருக்கக்கூடியவருக்கு திருவரங்கத்து எம்பெருமான்ட்டவை இவள் திறத்தன் செய்கின்றாயேன்னு தான் கேட்க முடிஞ்சதே தவிர, அது குவளையம் அதே மாதிரி திருவங்கை ஆழ்வாருக்காக அவள் பரகாலனாகியா இருக்கும்போது அவருடைய தாயார் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லி தாழ் நினைந்திருந்த விவளை உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானேன்னு அந்த பெருமாள் பேசுறாரா தாயார்கள் இடத்துல? ஒன்னும் பதில் சொல்றதில்லை. அது மாதிரி இந்த இடத்துல இப்படி நான் என்ன செய்யட்டும்னு தெரியலையே, எந்த பெருமான்கிட்ட போய் சொன்னா அவன் வந்து திருத்துழாய் மாலையை கொடுத்தான்னா இவள் சந்தோஷப்படுறதுக்கு, அப்படி இல்லையேன்னு ரொம்ப தாபப்பட்டு பேசுகிறாள் இந்த இடத்துல. சீதை அப்படிங்கிறதே வந்து வட சொல் தான். சீதா அப்படின்னு சொன்னா கலப்பை, கலப்பை போன பாதையிலே உண்டானவள் அப்படிங்கிறதுனாலே அவளுக்கு சீதாங்கிற ஒரு லாங்கல பద్ధதியில எடுத்து சொல்றாரு இதை. அதனால உழுபடைக்கு சீதா அப்படிங்கிற பெயர்னால ஜனக சக்கரவர்த்தியினுடைய யாகசாலையிலேருந்து உண்டானவள் சீதான்னு பேர் இவளுக்கு. பாம்சு குண்டித சர்வாங்கியம் ஜனகஹாம் விஸ்மிதோ பவத்து அப்படின்னு தானே சீதா பிராட்டியாரே அனசூயை கிட்ட சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்திருக்கிறாள். அதனால சீதா அப்படிங்கிறது கலப்பை போன பாதையிலே உண்டானவள், அதனால அதுவே காரண பெயரை அமைஞ்சுடுத்தவளுக்கு. அதனால கொம்பு போல் சீத பொருட்டா அப்படின்னா சீதா பிராட்டிக்காக இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு அவனுடைய திருவடிகள் திருத்துழாய் என் மகள் விரும்புகின்றாள். கொம்பு போல சீத பொருட்டு அப்படிங்கிறதுனாலே ஸ்திரீகளை கொம்பனார்னு சொல்றது. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய அசோதாய் அறிவுராய் அம்பரமே தண்ணீரே பாசுரத்துல. அது போல இந்த ஸ்திரீகளுக்கு கொம்பனார்னு சொல்றது வழக்கம்தான். அதனால கொம்பு போல் சீத பொருட்டுங்கிறதுனாலே கொம்பனார் தமிழர்களுடைய மரபு. வஞ்சி கொம்பு போல் மிக்க மென்மைத்தன்மை பொருந்தி இருக்கும்படியை சொன்னது. கொம்பு போல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் நம்மள அருள் செய்கிறார். அனன்யாஹி மயா சீதா ராகவேண பிரபாயதா பாஸ்கரேண பிரபாயதா. அனன்யாஹி மயா சீதா, ராகவன் வாக்குல அனன்யா ராகவேணாஹம் பாஸ்கரேண பிரபாயதா. சீதா பிராட்டியார் சொன்ன ஒரே வாக்கையை எப்படி சொல்லியிருக்கிறார்கள் பாருங்க.
2 பேரும் நான் சூரியனை விட்டு காந்தியை பிரிக்க முடியாது அப்படிங்கிறது எப்படி சத்தியமோ அது போல சக்கரவர்த்தி திருமகனை விட்டு என்னை பிரிச்சதுங்கிறது சத்தியமில்லடா ராவணான்னு சீதை சொல்றாள். அனன்யாகி மயா சீதை, என்னை விட்டு சீதை பிரிந்தவள் இல்லைன்னு சக்கரவர்த்தி திருமகனும் சொல்றாள். அதனால இந்த அனன்யா அப்படிங்கிறபடியே ஏக வஸ்துவிலேயே ஏகம் தேசம் அப்படின்னு சொல்லும்படியாக ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை தான் கொம்பனார்னு சொல்ற அந்த இடத்துல. இங்க நங்கமீர் நீருமோர் பெண் பெத்து நல்கினீர் எங்கனே சொல்லுகேன் யான் பெத்த வேழையை சங்கென்னும் சக்கரமென்னும் துழா என்னும் இங்கனே சொல்லும் இரா பகலன் செய்கேன். நான் ராத்திரி இப்ப பகல் ராத்திரின்னு பார்க்காம இவளுக்காகவே இப்படி இவளை பார்த்துட்டே இருக்கேன். நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலையேங்கிற நங்கமீர் மாதர்கள் நீருமோர் பெண் பெத்து நல்கினீர், நீங்களும் ஒவ்வொரு பெண்ணை பெற்று அன்போடு வளர்த்திருக்கிறீர்கள். சமத்காரமாக இருக்கு. அவரவர்கள் இந்த பூமிக்கு ஏத்தவாறு இங்க என்னென்ன லௌகீக வியாபாரங்கள் உண்டோ அதை நடத்தி கொண்டு போகிறார்கள். அவரவர்கள் சௌக்கியமா இருக்கிறார்கள். ஆனா என் பெண் பார்த்தீங்கன்னா நான் பெற்றிருக்கின்ற இந்த பேதைய பாருங்கள். எங்கனே சொல்லுகேன், இப்படி நான் என்னன்னு சொல்றது? என்னுடைய குழந்தைய பத்தி நான் என்னன்னு சொல்லுவேன்? சங்கு என்னும் சங்கு, எம்பெருமானுடைய சங்கு சங்குன்னு கூப்பிடுறா, சக்கரம்னு சொல்றா, சக்கரம் என்னும் சக்கரம்னு சொல்றா, துழா என்னும் திருத்துழாய் அப்படின்னு கேட்கிறா. சங்கு சக்கரம் திருத்துழாய் இதெல்லாம் நான் எங்க போய் கேட்டு வாழ்ந்து வருது? இரா பகல் இங்கனே சொல்லும், ராத்திரியும் பகலும் கங்கலும் பகலும் போல இங்க இரவும் பகலும் இப்படியே சொல்லிக் கொண்டு இருக்கிறாள். என் செய்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என் மகள் எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்களை சொல்வதாக தொடங்கி கடைசியில முற்ற முடிய சொல்லும்போது சொல்ல மாட்டாதே இடையிடையே தளர்ந்து நோவுபடுகிறாள். சங்குங்கிறாள், நோவுபட்டு கீழே விழுகிறாள். மறுபடியும் எழுந்து சக்கரம்ங்கிறாள், கீழே விழுகிறாள். திருத்துழாயின்னு மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கிறா சுவாமி. அதனால நாயகியினுடைய திருத்தாய் தன்னுடைய தோழிமார்களை நங்கமீர் அப்படின்னு அழைச்சு சொல்றதாக இங்க ரொம்ப அழகா சொல்ல என்று விழித்து நீங்களும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்கின்றீர்களே. என்னுடைய பெண் மகள் இவளுடைய நிலைமையை பார்த்தீங்களா? இவள் பேர் விட மடவல்லியாக இருக்கக்கூடியவள். இவளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாருங்க. ஆனாலும் பேசக்கூடிய மட்டில் பேசலாகாதோ அப்படின்னாக்கா பின்னாடி தெரிவிக்கிறாள். சங்கு சக்கரம் திருத்துழா என்று இப்படி பகவத் வஸ்துக்களை சொல்லி சொல்லியே வாய் வருகிறாள். சொல்லுகிறாள், கீழே நோய் வாய்ப்பட்டு கீழே விழுகிறாள். நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையேன்னு ரொம்ப தாபப்பட்டு பேசக்கூடிய பாசுரமா அமைஞ்சு கொடுத்து. அடுத்தது 10ஆம் பாசுரம். என் செய்கேன் என்னுடைய பேதை என் கோமளம் என் சொல்லும் என் வசமுமள்ளல் நங்கமீர் மென்சை பூண்மார்பினல் கண்ணன் கழல் துழாய் பொன் செய்பூன் மென்முளைக்கென்னு மெலியுமே. நங்கமீர், ஹே பெண் பிள்ளைகளே, பெண்காள், என்னுடைய பேதையன் கோமளம், பேதமைத்தனம், மௌட்யபாவம். பொதுவா ஸ்திரீகளுக்கே உண்டானது மௌட்யபாவம். அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புன்ற அந்த மடமத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப அழகான. பகவான் கண்ணபிரானுக்கு மௌட்யபாவம் வந்ததுன்னு கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் கிம் முக்த திக்தம் அமுனா கரபல்லவந்தே காத்ரே பிரமிருஜ்ய நிரகாக்கில நிர்விசங்கான்னு கிம் முக்த திக்தமும். இந்த மௌட்யபாவம் எப்படா வந்தது உனக்கு? இப்படி கொண்டு போய் இப்படி பின்னாடி வரல வெண்ணையும் தடவிக்கிற மண்ணையும் தடவிக்கிற, இப்படி தடவிண்டா அந்த 5 விரல் படிஞ்சிருக்கு பிருஷ்டபாகத்துல. அதை தாயார் வந்தா உன்னை பிடிச்சி கேட்க மாட்டாளா? அவள் வந்தா கேட்பாளுங்கிறது கூட அறியாமையினாலே கையை பின்னாடி வச்சு தொடச்சிக்கிறியோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா. அந்த மௌட்யபாவம் இப்பேற்பட்டவர்களுக்கு உண்டு. எம்பெருமானிடத்திலே அப்பேற்பட்ட மௌட்யபாவம். அதனால சொல்றாள், என்னுடைய பேதைத்தனமும் சுகுமாரத்தன்மையும் பொருந்தின என் மகள். அப்பேற்பட்டவள் என் சொல்லும் என் வசமும் அல்லள். என்ன சொல்லி என்ன சொன்னாலும் என்ன சொல்லிலும் நிற்பதில்லை. அது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்றதுதான் சரி என்று பேசிக்கொண்டு போகிறாள். என் வசத்தில் நிற்பதில்லை. நான் கேட்கறதுக்கு பதிலாக படி தாண்டி போயிடுவாள் போல் இருக்க. எம்பெருமான தேடிண்டு ஓடுவாள். இப்ப தாயாருடைய நிலைமை என்ன சுவாமி? ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்துல முதல்ல தோழிதான் அகார வாச்சினான எம்பெருமானோடு மகார வாச்சின சேத்தனையும் சேர்த்து வைக்கிறாள் ஆச்சாரிய ஸ்தானத்திலே. அதுக்கு அடுத்தபடியாக நமசப்தம் அப்படிங்கிறது தாயார் பாசுரமாக விஷயங்கள் ஏற்படும். அதாவது உபாயங்கள், நம்ம மீறி போயிடக்கூடாது, ஜாக்கிரதை, நம்முடைய குலத்துக்கு இது சரி கிடையாது, இங்க நாமா போகிறது சரி கிடையாது. அதுதானே
ஸ்வகத ஸ்வீகாரம்ங்கிறது கூடாது, இருந்தாலும் அது வழக்கில் உண்டு. பரகத ஸ்வீகாரம் தான் சிரேஷ்டமானது அப்படிங்கிறத நாம் நன்னா புரிந்து கொள்ள வேணும். அப்படிங்கிறதுனாலே அந்த அப்பேற்பட்ட எம்பெருமான் வந்து ஸ்வீகரிக்க வேணுமே தவிர நாமாம் புறப்பட்டு போதில்லை. ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னு கேட்டா, தாயார் இப்படி சொல்லி நான் என்ன சொல்லுவேன், எம் வசத்துல நிக்க மாட்டேங்கிறாளே, புறப்பட்டு போயிடுவா போல் இருக்கு, இவள் போனா ஸ்வகத ஸ்வீகாரம் ஆயிடுமே, அது இல்லைன்னு தடுப்பது தாயாருடைய நிலைமை இருப்பதனாலே தாயார் பாசுரமாக இங்க சொல்லுகிறாள் அப்படிங்கிறத இப்ப நாம புரிஞ்சுக்கிறோம். அதனால இங்க பேரோட என் சொல்லும் என் வசமும் அல்ல, என் சொல்லுவதே நிக்கல, நான் சொல்றதையும் கேட்கறது இல்லை, என் வசத்திலையும் நிக்கல, என்னை மீறிண்டு ஓடி போயிடுவா போல் இருக்கு. அதனால மின்சை பூன் மார்பினன், அப்படி ஒளியை செய்கின்ற திருவாபரணம் அணிந்த திருமார்பை உடையவனான அவருடைய கண்ணன் கழல் கண்ணபிரானுடைய திருவடிகளில் உள்ள துழாய் பொன்சை பூன்மெல் துழாய் திருத்துழாயை அப்பேற்பட்ட பசல் நிறம் பூத்ததும் பூன் மெல் முளைக்கென்று ஆபரணங்கள் அணிந்ததும் பிரிவாற்ற இல்லாததுமான முலையில் அணிந்து கொள்ள வேணும் என்று. அது முலைன்னா திருமார்பில், அதாவது தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளணும்ன்றது அங்க முலை பக்கத்தில் இருக்கிறதுனாலே அந்த விஷயத்தை சொல்லுகிறாள். அதாவது பொதுவாகவே சம்பிரதாயார்த்தமா பார்க்கும் பொழுது இந்த முலை போன்ற விஷயங்கள்லாம் உபனிஷத் அப்படின்னு சொல்லணும். அந்தரங்கமா அதுதான் அர்த்தம். ஏன்னா அதுலேருந்து தானே நமக்கு உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் 2வது ஸ்லோகமே அதுதான் உடையவர் சாதிச்சது. அது மாதிரி இங்க உபனிஷத்துங்கிற விஷயத்தை தான் இப்ப நம்ம காட்டணும். இங்கதான் இங்கே பேர்பட்ட பூன்முலை அப்படின்னு சொன்னதுனால மெல்லிய பூன் மெல் முளைக்கென்று இந்த கழுத்திலே அணியணும். அவன் சாத்தின்றது நாம் அணிந்து கொள்ளணும். அதாவது சூடிக்கலைந்தான விஷயங்கள் எம்பெருமான் கொடுத்தான்னா அது பெரிய பிரசாதமாச்சே, அதிலேயே நாம வந்து தரிச்சுக்கலாமேன்னு ஆசைப்படுறாள். முலையில் அணிந்து கொள்ள வேணும் என்று விரும்பி மெலியும் என் செய்கேன், அது கிடைக்காமையாலே உடம்பு இழைக்கப் பெறுகின்றாள். இதற்கு நான் என்ன சொல்லுவேன் புரியலையே என்று ரொம்ப தாபப்பட்டு சொல்லுகிறாள். கடைசியாக நிகமன பாசுரம். மெலியுநோய் தீர்க்கும் நம் கண்ணன் கழல்கள் மேல் மலிபுகழ் வண்குருகூர் சடகோபன் சொல் ஒலிபுகழ் 1010 வல்லவர் மலிபுகழ் வானவர் காவர் நற்கோவையே. கோவைனா சேர்த்தி, ஒரு திரள கோஷ்டியாக இருந்து நம்மையும் சேர்த்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதாக சொல்றது கோவைன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல மெலியும் நோய் தீர்க்கும், இப்படி இவள் மெலிந்து போயிட்டா இல்லையா, தாபப்பட்டு போய் பசல நோய்கள்லாம் வந்து பச்சை நிறமா உடம்பு மாறி மெலிந்து போய் வலைகள் நிற்காம அவளுடைய உடம்புல துணிகள் கூட நிற்காம அப்படி ஒரு மெலிந்து போயிட்டாளே. அதனால மெலியும் நோய், இப்படி மெலிவை விளைக்கும்படியான பிரிவு நோயை போக்க வல்லனான நம் கண்ணன் கழல்கள் மேல், அப்படி அதை யார் போக்க வல்லவன்? கண்ணபிரான். அந்த கோபாலகிருஷ்ணனுடைய திருவடி விஷயமாக மலிபுகழ் வண்குருகூர் சடகோபன் சொல் முதல் பதிகத்திலையும், அதாவது 4ஆம் பத்து முதல் பதிகத்திலையும் அப்பேற்பட்ட திருநாரணன் தாள் காலம்பெற சிந்து தூய்மனோன்னு திருநாரணன் தாள்கள்னு காண்பிச்சாங்க. எப்பொழுதுமே அவனுடைய திருவடி தான் முக்கியப்படுறது. அப்பேற்பட்டவள் இங்கேயும் எம்மா வீட்டு திரமம் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்தொல்லை அப்படின்னு அங்கங்க திருவடி விஷயத்தை சொல்றதுனாலே கண்ணபிரானுடைய கழல்கள் மேல் திருவடி விஷயமாக மலிபுகழ் வண்குருகூர் சடகோபன் சொல் வளர்ந்த புகழுடைய திருநகரிக்கு தலைவரான ஆழ்வார் அருளி செய்த ஒலி புகழ் கொண்டாடப்பட்ட குணபூர்த்தியை உடைய 1010 வல்லவர். அதனால 1000 இந்த 10 பாசுரங்களையும் ஓத வல்லவர்கள் மலிபுகழ் வானவர்க்கு, மிக்க புகழுடைய நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள்னு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்கோவை ஆவர். அதாவது வைகுண்டம் கிடைக்கப்பெற்று அர்ச்சிராதி கவனத்தில் போய் விரஜா நதியிலையும் முக்கெடுத்து அதன் பிறகு காரண சரீரம் பெற்று அங்கு உள்ளே போய் கோபுராய நமகா வைகுண்டாய நமகா கடைசியில் எம்பெருமான் பரியந்தமாக சென்று அவன் கொடுக்கக்கூடிய கைங்கரிய வர பிராப்தியை பெற்றுக்கொண்டு அங்க நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு கோவையாக ஒரு கோஷ்டியாக நல்ல சேர்த்தியாக ஆகக்கூடியவர்கள் என்று ரொம்ப ஆச்சரியமான தாசாம் ஆபிரபூச்ச ஆரம்பத்தில் சொன்னேன். தாசாம் ஆபிரபூச்சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சான் மன்மதக என்று சொல்லும்படியாக பீதகவாடை பிரான் ஷடக்கென தோன்றி முகங்காட்டினமே பிரசித்தந்தானே. இப்படி ஆபத்துக்களிலே வந்து உதவும் இயல்பினா இருக்கக்கூடிய கண்ணபிரான் ஆழ்வாருக்கு காட்சி தந்து தோற்றுவித்தான் ஆயிற்று. இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடி விஷயமாக ஆழ்வார் அருளி செய்த 1000 இருக்கக்கூடிய இந்த 10ஐயும் யார் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ
அவர்கள் வானவரோடு நல்ல சேர்த்தியாக ஆவர்கள் என்று சொல்லி ஆச்சரியமா பூர்த்தி பண்ணியிருக்கிறார். இதுக்கு அடுத்த பதிகமும் ரொம்ப ஆச்சரியமாக கோபவாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாயின்னு ரொம்ப ஆச்சரியமான பதிகத்தை சொல்ல போறார். அதனால இன்றைய இதை அனுசந்தானம் பண்ணினவர்கள் யாரோ அவர்களுக்கு சாட்சாத் வைகுண்டம் சென்று அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் திரள்களிலே சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு ரொம்ப இதுக்கு பலஸ்ருதியாக சொல்லியிருக்கிறார். அதனால இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அனுபவிச்சிருக்கிறோம். ஜிஎஸ் சுவாமியினுடைய நியமானுகுணமாக இந்த பதிகம் வாய்க்கப் பெற்றது. அதனால அவர்கள் திருவடிக்கு பல்லாண்டு காப்பு சாத்தி அடியன் இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜதயாம்புராஷே அக்ஞோயமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதீதி மத்வா. அடியேன் தாசானு தாசன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.